பணிந்து பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு சந்திரகோட்டத்து செய்கமுனியினுடைய அருளாட்சியின் வண்ணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். நான் சிந்தனையை தொடர்கின்றேன். ஏழு பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீடு புரியாத தெய்வமே, நீதி தடைக்கின்ற போர்வு தனி முதலே நாயை பிழைக்கின்றவாறு நீ பேசு. தெய்வங்களே, தொடர்ந்து காந்தகோட்டத்து இந்த சைவ சமய பக்த ஜனசபையில் 110 ஆண்டுகளை கடந்து வருகின்ற சஷ்டி விழாவில் 3வது நாளாக திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளை நாம் இங்கே இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அருணகிரிநாதரையும் குமரகுருபரரையும் சென்ற 2 நாட்களாக நாம் சிந்தித்தோம். உங்களோடு கலந்து பழகிற வகையில் வெளிப்படையாக நான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அருள் மரபில் முருகப்பெருமானை வைத்துக் கொண்டு அந்த அருணகிரிநாதர் தலைமையில் இல்லாத ஒரு அருளாளர் நம்முடைய திருப்போரூர் சிதம்பர சுவாமி. அதாவது நேற்று நான் அதை சொன்னேன், அருணகிரிநாதர் எடுத்து இந்த தமிழகத்தை, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை பக்திமயமாக ஆக்குவதற்கு அவர் இயங்கிய அந்த அமைப்பு தொடர்ந்து குமரகுருபரரால் முன்னெடுக்கப்பட்டது. தத்துவமாக நேரடியாக செய்வதற்கு உரிய கால அவகாசம் இல்லாமல் திரு புகழ் என்பதாகவே பெருமானை விரிவாக அனுபவித்தவர் நம்முடைய அருணகிரிநாதர். அதே சமயத்தில் ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்றதனால் கந்தர் அனுபூதி பாடினார். பெரிய அனுபவமும் இருக்கிற சில்லறை ரகசியங்களும் எல்லாமே நமக்கு அருணகிரிநாதர் பெருமானில் அடங்கி விடுகிறது. அருணகிரிநாதர் பெருமானில் அடங்கிய அந்த விஷயத்துக்கு பிறகு இங்கே இருந்த, அதாவது உலகத்திற்கு கடவுளை பற்றிய முடிவு கட்டுகிற விசாரணையை செய்கின்ற தத்துவ மரபிற்கு சைவ சித்தாந்தம் ஒரு மைல்கல் அல்லது ஒரு முடிவான பாதையை காட்டுகிற ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை முழுமையான கடவுளோடு இணைக்கிற பணியை அருணகிரிநாதரை ஒட்டி செய்கிற ஒரு பெரிய ஆற்றலை பெற்றவர் குமரகுருபரர். அதாவது இது ஏதோ சோட்டா விஷயம் கிடையாது. அதாவது சோட்டா விஷயம் சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துல ஒரு 6 நாளைக்கு கந்த சஷ்டிக்கு ஒரு சொற்பொழிவை நடத்தி முடிக்கிட்டே உங்களுக்கு மூச்சு வாங்கும். எதுனா போன வருஷமே என்ன கேட்டாங்க, ரொம்ப என்னால் முடியாது. நான் சொன்ன வார்த்தை அப்போ என்ன, அந்த பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடிலாம் பேசிட்டே எனக்கு இதே வேலையாக போச்சா, அதனால விடுங்கப்பா அப்படின்னு தான் போன வருஷம் வேணாமே சொல்லிட்டு நான். உங்களுக்கு தெரிய சரவணையா போன அப்போ பதிவு பண்ண நம்பர் தான் இந்த வருஷம் வேலை செஞ்சுச்சு. அப்புறம் மறுபடியும் ராமலிங்க விழாவை இந்த வருஷமும் பேச வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம சரி இந்த பெருமன்றத்துக்கு வந்த பிறகு எல்லா சபையும் நாம அனுபவிக்கணுங்கிறது தான் அதை முதல்ல ஒத்துக்கிட்டார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய நிகழ்ச்சி நீங்க நடத்துவீங்க இல்லை, இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சியிலேயே நமக்கு முது வலிக்குது இல்லை, இது ஒன்றுக்கே இவ்வளோ வேலை அப்படின்னா ஒரு கொள்கையை நிலைநாட்டி இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த ஆச்சார பிடிப்பு உள்ளவர்களை எதிர்கொள்ள வைக்கிற விஷயம் மிகப்பெரியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், வள்ளலார் விஷயம் பேசும்போது சொல்லுவேன், ஆனானப்பட்ட வள்ளலார் ஒண்ணு இல்லை, அவர் கட்டின கோயில்ல பூஜை பண்றான், அதை எதிர்த்து அவனை தூக்கி போடாம கூட்டிட்டு வாங்கப்பான்னு தாவி இருக்கிறார் சத்திய ஞான சபை. அதாவது அவர் எழுப்ப தேவையில்லை, அவர் முன்னாடி பெற்றார் எழுவர். இதுதான் அவருடைய கொள்கை. வள்ளல் பெருமானுடைய கொள்கை என்னன்னா, அவர் நினைச்சு எழுப்ப தேவையில்லை, அவர் முன்னாடி தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதோட விஷயம். சரி, அதுக்கப்புறம் அதுல என்ன விஷயங்கிறது அப்புறம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவ மரபுக்குள்ள
கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு கடவுள் இந்த மனிதர்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இத முதல்ல பாட்டா பாடினவங்க ஒரே ஒரு பாரதியார் தான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பைய பைய ஓர் ஆமை குன்று ஏறல் போல் ஐயகோ ஆவி நைய துயருதல் வேண்டுமே. எதுக்கு? பாரிலோ இவன் ஓர் உண்மை கண்டு உய்வரா. இந்த உலகத்துல பணம் ரொம்ப மோசமானதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பிறவினா போயிடும். இந்த உலகத்துல ஆசை ரொம்ப வீணா போனதுப்பா. ஆசையில எத்தனை ஆசை இருக்குது? பிள்ளை ஆசை இருக்குது, பொண்டாட்டி ஆசை இருக்குது, அப்பா ஆசை இருக்குது, அம்மா, இப்படி ஒவ்வொரு ஆசையை வெறுக்கிறதுக்கே பலாயிரம் பிறப்பு தேவைப்படுது. இதை சொன்னவர் அருணகிரிநாதர் தான். எனது இடர் பிறவி எதில் அதிகம்? எழுகடல் மணலை அளவிடினும் எனது இடர் பிறவி அதிகம்னார். பிறவின்னு சொல்லல, அவர் இடர் பிறவினார். பிறவினாலே இடர்னார். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இதுல இதை தெரிஞ்சுக்கிறேன், இதுல இதை தெரிஞ்சுக்கிறேன். ஒரே பிறவில நிறைய தெரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்களேன். உங்க சொற்பொழிவை புரிஞ்சுக்கிறதுக்கே நாங்க 10 பொருள் பிறக்கணும் போது இதுல வேற எங்களை வேற அத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற நீங்க தாம விடுவீங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெரிய ஞான வாணி மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களும் எதுக்கு செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே கந்தக்கோட்டை முருகன் கிட்ட கூட்டிட்டு போறோம்னு வச்சுங்களேன். எல்லாரும் தெளிவா சாமி கும்பிடுவோமா? என்ன சார் சாமி கும்பிடுறதுன்னா என்னன்னா, சில பேர் வாய்ப்பு கேட்டாங்க அந்த வாசக்காரிலேயே தொடு கும்பிடுவோம். சில பேர் வாய்ப்பு கேட்டு அங்கேயே தலையை முட்டி மோதினோம். ஏன்னா சாமி பக்கத்துலயே அவர் தெரிஞ்சுக்கினாருல்ல. இப்ப ஞானியா இருந்தாப்பா, இல்லப்பா நான் இங்கிட்டே பாக்குறேன்பா அப்படின்னு ரோட்ல இருந்து கூட நம்ம நினைப்பேன். இல்ல, ஆனா ரோட்ல இருந்து பாக்குறதுக்கும் மதிப்பு கடவுள் எப்படி தருவான்? நீங்க பெரிய அளவு இருக்கலாம், அதுக்கு மதிப்பு கொடுக்குறாருன்னா அந்த இடத்துக்கு நம்ம மனம் இருக்குதுன்றத அவன் கணக்கு போடணும். ரெண்டும் டேலி ஆகணும். இந்த மாதிரி வாழ்க்கையை நகர்த்துறதுக்குள்ள நீங்க போதுண்டா சாமி, இதை அடுத்த பிறப்புல பார்த்துக்கிட்டு ஞானம் வந்துடும். இந்த ஞானத்துக்குள்ள வர்றது இதை விட்டுடலாமா, இதை விடக்கூடாது, அடுத்த பிறப்புல பார்த்துக்கலாம். எதையாவது யாராவது விட்டேன் அப்படின்னு தெளிவா அவங்களா முடிவெடுத்து விட்டேன்னு சொல்ல முடியுமான்னா கேட்டா கண்டிப்பா அப்படி ஒரு வாய்ப்பு எந்த மனிதருக்கும் என்னது சொல்லுவதற்கு அருகதை இல்லை. இது எனக்கு நல்லா தெளிவா தெரியும். இதுல ஒரு மாமனிதராக அருணகிரிநாதர் கடவுள் கொள்கையை திருஞான சம்பந்தர்லாம் சொல்லிட்டு போன அந்த விஷயத்தை இவங்கெல்லாம் மூடி புதைச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் ஒரே வேலையை பண்ணி திருஞான சம்பந்தர் முருகனின் அவதாரம் ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. ஏன் அனௌன்ஸ் பண்றாரு? சைவம் மொத்தமும் அப்ப முருகனுக்குள்ள வந்ததுன்னு அர்த்தம். நீங்க திருஞான சம்பந்தர் அவதாரம் இல்லை, இந்த டிபேட்ல நீங்க வேற பேசிக்கணும். ஒரு கடவுள் கரு இருந்து பிறப்பாரா? சைவம் கரு இருக்காமல் பிறக்கிற வைணவத்துலதான் அவதாரமா, சைவ சித்தாந்தத்துல அவதாரம் இல்லை. நீங்க தத்துவவாதம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும். அதுக்குதான் சோமசுந்தர நாயகர் 1000 பக்கம் எழுதியிருக்காரு. ஆச்சாரிய பிரபாவம் அந்த நூலுக்கு பேரு. அதாவது அவர் தான் அந்த அருணகிரிநாதருக்கு பிறகு, அதாவது முருகனுடைய அவதாரம்னு திருஞான சம்பந்தரை எழுதி 18ஆம் நூற்றாண்டுல சைவத்தை வாழ வச்சவர். ஆனா அவர் அருளாளர் கிடையாது, அறிஞர். ஆனா பாம்பன் சுவாமிகள் அருளாளர். அதனால அவர் விஷயம் வேற, அவர் விஷயம் வேற. 2 பேரும் சமகாலம். யாரு? இந்த சோமசுந்தர நாயகர், பாம்பன் சுவாமிகள். இந்த அருணகிரிநாதருக்கு பிறகு குமரகுருபரர் நேரடியா சைவ சித்தாந்தத்தை முருகன்ல இணைக்கிறாருன்னா அவர் தாக்கி எவ்வளவு நனை போயிருக்கும் பாருங்க. சொத்தை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்காவது சொத்தை வச்சிருந்தா கூட உங்களை பணம் மீடியா இருக்கிறதுனால உங்களை சீக்கிரம் அழிச்சிட முடியாது. அன்னைக்கு மீடியாவே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும். இப்பவும் நீங்க சில ஆதீனங்களுடைய வரலாறுலாம் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. அப்புறம் சில ஜமீன்களுடைய வரலாறுலாம் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. இன்னைக்கு கேட்கிற இந்த வரலாறு அதிர்ச்சியா இருக்குன்னா, ஒரு காலத்துல இந்த அருணகிரிநாதர் காலத்துல இருந்த ஜமீன்களும் அருணகிரிநாதர் இருந்த பணக்காரர்களும் அவரை எப்படி விட்டுருப்பான்? அதை விடவும் சைவ சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு சிவன் சொத்தை புடுங்கிட்டு இருந்தாங்களா, அவர் விட்டுருப்பாங்களா? சிவன் சொத்தை புடுங்கினது யாருன்னு சொன்ன இல்ல, புகையடி கலகம்னு ஒண்ணு சொன்ன இல்ல, ராஜமாணிக்கனார் எழுதினாரு. வேளாளர்களும் அந்தணர்களும் சிவன் சொத்தை அபகரித்தார்கள்.
புகையடி கழகம்னா சாமி சொத்தை பிடிக்கிறது. நிலத்தை கொஞ்சம் பேர் பிடிக்கணும், பணத்தை கொஞ்சம் பேர் எடுத்துக்கணும். இதுக்கு பேர் புகையடி கழகம் வரலாறுல. இது ரொம்ப பெருசா எழுத மாட்டாங்க. இந்த புகையடி கழகத்துக்கு பிறகு நீங்க சிவன் கோயில்ல போய் எத்தனை பேர் சாமி கும்பிட முடியும் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் திருஞான சம்பந்தர் மரபை தூக்கி பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வாரம் சொல்லிட்டா, இந்த நாயக்கர்கள் வந்து ஆட்சி பண்றாங்க. இது நான் அன்னைக்கு அருணகிரிநாதர்ல சொல்லியிருக்கணும். அது அந்த கட்டுரை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு படிச்சு காட்ட. அதுல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சிதம்பரத்துல நடராஜர் வழிபாடு நிறுத்தியாச்சு. திருமாலுக்கு வழிபாடுதான் பண்ணணும். அங்க இருக்கிற வைணவம் முடிவு பண்ணிட்டான். அங்க இருந்த எஜமான், அந்த ராயவேலூர்ல இருந்த அந்த சித்தர் சிவபிரகாசர் வரலாறு சொன்னல, அதுக்கு முன்னாடி அப்போ கோபுரத்து மேல இருந்து தீட்சிதர்கள் கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு நடராஜரை காப்பாத்தினாங்க 3 பேரு. அப்போ ஒரு பெண் வந்து தீக்குளிச்சா நடராஜரை காப்பாத்துறது. அப்ப பார்த்தான் நாயக்கன் என்ன பண்ணான்னா, இது வம்புடா, நாம நேரடியா வைணவத்தை திரிக்க கூடாது, இவங்களை எதிர்க்காமலே கோயில்ல மொத்தத்தையும் சிற்பத்தை மாத்திருவோம், எது பாலியல் செக்ஸா மாத்திருவோம். இவங்களுக்கு வைணவத்தை எல்லா சிவன் கோயிலையும் சிற்பமா ராமன் பாலி அது இது என்ன புராணம் இதை மொத்தத்தையும் செதுக்கடா சைவ கோயில்னா. இவங்க நாயக்கர் கால கலை நீங்க படிப்பீங்க. நாயக்கர் கால அழிவு அதான், அத சைவத்தினுடைய அழிவே அதான், கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் தான் என்ன கேட்டா. அதாவது பல்லவர் காலம் வரைக்கும் அப்படி சாதாரணமா இருந்த தூணு மண்டபம் அதுக்கப்புறம் புராணத்துல மாறுது. ஏன்னா சண்டை போட்டு நாங்க 18ஆம் நூற்றாண்டு நடந்து ராமன் பெரியவனா விஷ்ணு பெரியவனா சிவன் பெரியவனா புராணத்தை வச்சுதான் வச்சுட்டாங்க. தத்துவம்னா சங்கர சொன்னதுதான், சைவம் சுத்தமா சமாஜம். இந்த காலத்துலதான் அருணகிரிநாதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவரை ஏன் பொம்பளை போறீங்கன்னு சொன்னான்னு உங்களுக்கு புரியும். ஒண்ணுமில்லாத நான் கொஞ்சம் வேலை பார்த்தாலே என்ன எடுத்து 100 பேர் ஒரு கதை கட்டி விடுவாங்க. இது சிம்பிள், இது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம வேலை பார்க்கறது, ஒருத்த வேலை பார்க்கறான் உண்மையா இருக்கிறானாலே உங்களுக்கு எங்கெங்க எவன் எதை பிடிச்சிருக்கிறானோ அவன் விட மாட்டான். இது எல்லாரும் நீங்க ஆன்மீகத்துல உண்மையா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையிலே தெரியுங்க. வீட்லயே அப்படிதான் நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அது தெரியாம இருக்க ஏதாவது ஒரு நீங்க தெளிவா உங்க குடும்பத்துல யாராவது உறவினர்களை தாண்டி கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டீங்கனாலே உங்களை எப்படியாவது ஒழிக்கிறதுக்கு உறவினர்களே வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும். உங்களுக்குலாம் தெரியாமலாம் இல்லை. சில பேருக்கு குடும்பத்திலேயே அந்த கொள்ள நடக்கும். அது அப்புறம் இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அருணகிரிநாதர் ஏன் வந்தாரு, அதை விட்டு ஏன் குமரகுருபரர் வராரு. அதே மாதிரி குமரகுருபரர் தான், அதாவது வந்து நான் சொன்னேன், அவர் மீனாட்சி அம்மா அருள் பெற்றவர். மீனாட்சி அம்மா அருள் பெற்றவர்ல 2 பேர். நம்ம திருப்பூர் சிதம்பர சாமியும் மீனாட்சி அம்மா அருள் பெற்றவர் தான். நம்ம குமரகுருபரரும் மீனாட்சி அம்மா அருள் பெற்றவங்க தான். மீனாட்சி அம்மானா உங்களுக்கு சாதாரணமா கிடையாது. ஏதோ நீங்க கல்யாணம் போட வச்சுக்கிறீங்கல்ல, மொத்த தேவர் அங்க வந்து நிக்கிறாங்க. யாருக்கு வந்து நின்னாங்க? சிவபெருமானுக்கு வந்து நின்னாங்க. மீனாட்சி தான் வந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அவர் தான் கோமம் கட்டிங்கன்னு நினைக்கிறாரு. ஒண்ணுமே ஊரும் இல்லை, உரம் இல்லை. என்ன சொத்து யாருது? அம்மாவோட சொத்து தானே கையில. பார்வதிபுரம் தானே அது, பர்வத மலை தானே சார். பர்வத மலை இமயமலைன்னா அவங்க அப்பா சொத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த சொத்துல இவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க யாரு வரான்? சொத்து இருக்கிறவங்க தானே வருவாங்க. அம்பாளுக்கு வந்ததுதான். அது என்ன பெரிய நுட்பம் கேட்டீங்கன்னா, இந்த சக்தி நீங்க நவராத்திரியில பேசினீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லி. ஏன் இந்த விஷயம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, கந்தர் கலிவெண்பா பாடின பிறகு அவருக்கு மீனாட்சி அம்மா அருள். யாருக்கு? குமரகுருபரருக்கு. ஆனா இவருக்கு மீனாட்சி அம்மா கலிவெண்பா பாடின பிறகு அவங்க தான் திருப்பூர் குடும்பத்தை போப்பாங்கிறாங்க. உங்களுக்கு இந்த வரலாறு கொஞ்சம் சொல்றேன். நீங்க திருப்பூர் சிதம்பர சாமி வரலாறு படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. அது எவ்வளவு பிரம்மாண்டமான வரலாறு அப்படிங்கிறது ஒரு சின்ன செய்தி மட்டத்துல செய்தி சொல்றேன். ஏற்கனவே குமரகுருபரர் கவிராயர் தான். இந்த கவிராயர்கள் அப்படின்னு இந்த திருநெல்வேலி புது அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய அந்த அடையாளத்துல நிறைய பேர் இன்னைக்கும் அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி மாம்பழ கவி சிங்கம் அப்படின்லாம் பின்னாடிலாம் இருந்தாங்க. இந்த கவிராஜன் அப்படிங்கிறது தான் கவிராயர். ராயர்னா ராஜான்னு அர்த்தம். ராயவேலூர்னா ராஜாவுக்கு இருந்த இடம் அர்த்தம். ராயன் அப்படின்னா ராயருங்கிறீங்களா, முன்ன பெரிய ராஜாவான்னு அர்த்தம் இருக்கு. ராயர் ராயவேலூர்னா அதான். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. நான் சைவ கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த சேர்க்கிறார் வந்து நம்ம சைவ அடியர்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு?
சைவ அடியவர்களுக்கு நாயன்மார்னு பேர் கொடுக்குறாருல்ல, அதுக்கு முன்னாடி யாராவது நாயன்மார்னு கொடுத்தாங்களா? இதெல்லாம் ஏதோ நீங்க சின்ன சின்ன விஷயம் நினைக்க கூடாது, இதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கும். அவர் மட்டும் ஏன் நாயன்மார்? சுந்தரர் எழுதினாரா நாயனார்னு? யாராவது போய் திருத்தொண்டரை படிக்கலாம். சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் நம்பி வந்தார்ல, அவர் என்ன எழுதுறாரு? திரு தொண்டர் திரு அந்தார். ஏன் நாயன்மார்ங்கிற வார்த்தையை காயின் பண்றாரு? நைனான்னு அர்த்தம், அப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு அப்பாவுன்னு அர்த்தம். நாயனார்னா உடனே நாயனார்னு சொல்லாராய்ச்சி பண்ணி தத்துவத்தை கோட்டை கட்டி நீங்க தான் பெரிய ஆள் மேலே வரலாறுல இதான். இந்த தெலுங்கு ரெனாண்டு சோழர் வம்சத்தினுடைய அடிப்படையில இங்க இருந்த தொண்டை மண்டலத்தில் இருந்த சேக்கிரார் தெளிவா ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். நமக்கு தந்தையானவர்கள் அந்த அதுதான் நைனாங்கிறதான் நாயனார். இப்ப நாயனார் இப்ப பேசுறீங்கல்ல, ஆயன் தான் நாயனாகும். ஆயி அப்பன் வாங்க. இப்ப மாயவரம் பக்கம் போனீங்கன்னா எங்க ஆயி அப்பன்னா அப்பா அம்மான்னு அர்த்தம். அந்த ஆயிரம் ஆயன் ஆயி அதுதான் நாயன் ஆகுது. அப்பா அம்மாவை பற்றி அந்த வர்ற வார்த்தை அது இங்க மாறுது. உடனே நீங்க தெலுங்குலாம் இங்க நான் சொல்றது இதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வச்சுங்க. எப்பவுமே நான் இந்தியா முழுக்க இன்னும் கேட்டா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் திராவிடர்கள் தமிழர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப இருக்கிறவங்க யாரும் அந்தமர்களும் கிடையாது, திராவிடர்களும் கிடையாது, எல்லாம் கலப்பு. நீங்களும் சிவப்புல கொஞ்சம் இருக்கிறீங்க, அட்டை கருப்பு கிடையாது, நீங்க அட்டை சிவப்பும் கிடையாது. நீங்க அட்டை சிவப்பா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முடி பொன்னிறமா இருந்தாதான் ஆரியர், ஒரிஜினல் அந்தனர்கள். இப்ப இருக்கிற யாரும் அந்தனரும் கிடையாது, திராவிடரும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் மொத்தம் நீங்களாம் கலப்படன்னு அர்த்தம், கோச்சிக்கூடாது. இப்ப என்ன அர்த்தம் நாம அது இது ஒரு சாதாரணமா பழைய விஷயம். தெலுங்கு இங்க யாராவது தெலுங்கு இருப்பீங்க, உங்களுக்கு வருஷ பொறுப்புக்கு நீங்க முக்கியமா வைக்கிற பூ ஒன்று இருக்கும். என்ன பூ? வேப்பம். இது பாண்டிய வம்சம். நெடுஞ்செழி என்ன வராம பாரு, உயரமா இருக்கிறவங்க ஆந்திர வேலை பெரும்பாலும் உயரமா இருப்பாங்க பாருங்களேன். இந்த நெடுஞ்செழி என்ன அப்படின்னா பாண்டியன், ஒரிஜினல் பாண்டியன் மட்டும் அது அப்பவே கலப்புன்னு அர்த்தம். அதாவது அவங்க அந்த காலத்துல ஆந்திரா தமிழ் தான். இப்பதானே நம்ம தெலுங்கு. ஆனா ஒரிஜினலா ரெண்டு தமிழர்கள், கேரளா தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்கள் திராவிடர்களும் கடற்கரை வழியா வேற வேற கடற்கரை வழியா வந்தவங்க. அதனால கடைசி வரைக்கும் அவங்க தமிழராக இருந்தாலும் ஒரு தமிழர் ஆக மாட்டாங்க. அவங்க கொடும் தமிழ் நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியும். இதுல என்ன செய்தி உங்களுக்கு கேட்டீங்கன்னா, இந்த பாண்டிய வம்சத்திலிருந்து இதுல கலந்த வந்த விஷயம் பின்னாடி மொழி ரீதியா இப்ப நமக்கு தெலுங்கு தனியா போயிடுது. அதே மாதிரி நான் 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வரலாறு தான் நீங்க அருணகிரிநாதர்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் படிக்கிறீங்கன்னா, இந்த 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு ஏன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த நாயக்கர்கள் அந்த கலப்புல வந்த பிரச்சனை தான் நீங்க வெளியே சைவத்துக்கு வெளியே வரணும்ன்றது. அதனால இங்க யாராவது நாயுடு, அப்புறம் கன்னட நாயுடு, தெலுங்கு நாயுடு தான் போக கூடாது. என்ன நீங்க சைவர்கள் தான், ஆனா வரலாறு நீங்க இல்ல ஆட்சி பண்ணது. அன்னைக்கு அந்த ஆட்சி பண்ண அந்த கன்னட நாயக்கர்களும் தெலுங்கு நாயக்கர்கள் தான் தமிழ்நாட்டுல சைவத்தை அழிச்சு. அதுக்கு தெளிவா என்ன பண்ணாங்கன்னா, சைவ கோயில்ல இந்த புராண ரீதியா ராமாயணம் மகாபாரத சிற்பங்களை எழுதி சைவ கோயில்ல மட்டும் 6 சமய வழிபாடு வச்சு இவங்களை கலந்தாங்க. சைவ கோயில சுத்தமா கையை வைக்க முடியல. அங்க ஐயங்கார் தெலுங்கு ஆந்திராவில கொண்டு ஐயங்கார் வச்சாங்க. நீங்க ஐயங்கார் யாரோடைய ஒட்ட மாட்டாங்க, அவங்க ஆந்திரா ஐயர் அவங்களும் அதுக்குன்னே கொண்டு வரப்பட்டவர்கள். இவங்க இங்கிருந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. யாரு இங்க இருக்கிற பிராமணர்கள் அதுக்குள்ள அர்ச்சனை பண்ண மாட்டேன்ட்டாங்க. உடனே ஆந்திராவுக்கு கொண்டு வந்ததான் அவங்க. ஆனா மத்த குரூப் வேற, திருச்செந்தூர்ல பண்றது, சிதம்பரத்துல பண்றது, கேரளாவில் பண்ற ஐயர் குரூப் நம்பூதிரி. அப்புறம் சிதம்பரத்துல போனீங்கன்னா நம்பூதிரி தான் கொடுப்பார். அவர்கிட்ட தான் நீங்க திருநூறு வாங்க முடியும். அவர் எப்படி போடுவார் தெரியல, திருச்செந்தூர்ல விபதி இங்க இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன். அந்த இலையில வச்சு தூக்கி போடுவார், கையில கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட வாங்கினா ஐயருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்பாங்க. அங்க அவரு தான் சாமியை தொட முடியும், வேற அங்க ஐயரும் தொட முடியாது, நம்பூதிரி தான் தொட முடியும். அப்புறம் தில்லையில தீட்சிதர்கள், இப்படிதான் அந்த குரூப் தான் அந்த சாமிக்கு பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுதான். நீங்க வரலாறுக்குள்ள போனீங்கன்னா, வழிபாட்டுக்குள்ள போனீங்கன்னா இருக்கிற விஷயம் தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது ஏதோ சும்மா ஏதோ நீங்க சாமி கூட்டு வரதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க அவ்வளவும் இந்த மாதிரி 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாம எங்கெங்க யார் யாரை வச்சு நாம எப்படி இப்ப அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்ப தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன தெரியும், இப்ப நாம எப்படி சாமியை பார்க்கணும்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அருளாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். நீங்க ஏதோ அருணகிரி திருஞான சம்பந்தரா அவர் பாடினா எழுந்துக்குவாங்கப்பா, செத்தவங்களாம் காசு வாங்கிக்கலாம் அவர் அழுகணும். ஏன் திருநாவுக்கரசர் செத்தவங்கலாம் எழுதினவர் தானே. பூஜைகள் பையன் எழுப்பியிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு பையன் எழுப்பியிருக்கிறாரு,
இவரெல்லாம் எழுப்பினவர் போய் ஐயோ எனக்கு பாட்டுக்கு பெருமான் வந்து காது கொடுக்கல, அவர் பாட்டுக்கு சீக்கிரமா காது கொடுத்தாரு, நைட்டோ தூக்கம் வராம புலம்பிருக்காருப்பா. ஊரை விட்டு ஓடிப்போறாரு. நம்ம அவங்களுக்கு அப்படின்னா நாம எந்த மூளைக்கு அதான் பாரதி சொல்றான், உண்மையா வாழ்ந்து உண்மையை தெரிஞ்சுன்னா மண்டை காயுதுப்பா. ஒரு ஆமை வந்து ஒரு மலை ஏறுற மாதிரி பாடாப்படுறான் அப்படின்பாரு. நீங்க ஆன்மீகத்துல உண்மையா இருந்துகிட்டு ஒரு விஷயத்துக்கு நேர்மையா போனீங்கன்னா தான் அந்த பிரச்சனை தெரியும். அதனால நான் உங்களை சாமிக்கு, நீங்க யார் ஒருத்தவங்க சாமியை செல்வாக்கா போய் சாமி கும்பிட்றீங்களோ அவங்களுக்குலாம் சாமி அருள் வந்து மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். நான் மேக்சிமம் சாமியை கும்பிட்றதுக்கு நானா போனா நடந்து, இன்னும் கூட யார் வண்டியிலையாவது போவாங்க, நடந்து போக ட்ரை பண்ணுவோமா, அப்புறம் வந்து எப்படியா சுத்தி போவோமா. ஏன் என்ன பண்றேன்னா உண்மையா சாமி கும்பிட்றதுன்னு வரணும். அப்பதான் நமக்கே வாய்ப்பு வசதி தான் போறது வேற. இந்த தொத்திக்கிட்டு போறது வத்திக்கிட்டு போறதுன்னா அதுக்குள்ள வராது. அதான் நான் அடிக்கடி சொற்பொழி சொல்லுவேன், சாமி கும்பிட வர்ற வரைக்கும் 350 கிலோ தான் பாவம் இருக்குது. சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா 450 கிலோ பாவத்தோட வெளியே வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா சாமி எப்படியோ ஆலங்கலமா அவன் சாமி கும்பிட தெரியாம அத்தவனை மறைச்சி அத்தவன் திட்ட வாங்கி அது இவன் இஷ்டத்துக்கு சாமி கும்பிட்டு இவன் அத்தனையும் பண்ணி ஓவா கோயிலுக்கு ஏண்டா வந்தோம். இன்னும் கேட்டா கோயிலுக்கு வந்தாதான் அன்னைக்கு இருந்தே பிரச்சனை கவுண்ட் டவுன் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு தான் அறிவு இல்லை, கடவுளுக்கு அறிவு இருக்குது இல்ல. அவன் பார்ப்பான் நம்மள வந்து கும்பிட்டான், எது கும்பிட்டான், இவன் வந்து இந்த சகல செல்வம் தான் சாமி கும்பிடுவான். ஆனா அவன் கும்பிட வச்ச பிறகு இவனை பாவத்தை தீர்க்கணுன்றதான கடவுளோட கவுண்ட் டவுன். பாவத்தை தீர்க்கிற முறையே வேற. பாவத்தை தீர்க்கிற முறையே எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரோட்ல குப்பை போறவங்கலாம் பாப்பீங்கல்ல, குப்பை போறவங்க அதை துடைக்கிறவங்க எல்லாம் பாப்பீங்கல்ல, அவங்க திட்டவோ சித்தர்கள் மாதிரியே இருப்பாங்க. அவங்களும் அடுத்த பிறப்புல சித்தராகவே பொருந்துவான். யாருக்கு எத்தனை ஊத்து குப்பையா அவன் வளரான். அப்ப அவன் யாரு போன பிறப்புல ராஜாவா பொருந்தாலும் இருப்பான். அப்படி இல்லைன்னா அடுத்த பிறப்புல அவன் முக்தி அடைய முடியாது அந்த இடத்துக்கு அவனுக்கு கொடுக்கலன்னா. அதாவது பிறப்பை எடை போடுறது. அதனாலதான் எல்லா மனிதரும் சமமா பார்க்கணுங்கிறது. நீங்க அதுக்குள்ள அவன் வினையை தீக்கிறது எவ்வளவு பெரிய ஆளா பெருமான் குப்பை பொறுக்க விட்டு அவன் மேல கொண்டு போறான். நீங்க நினைக்கிறீங்க இப்படியே சாமி கும்பிட்டா மேல போயெல்லாம் சொகுதான் அந்த மாதிரி வரும். ஆனா நீங்க சாமி கும்பிட்டது ஒரு பலன் உண்டு. ருத்ராட்சம் உருட்டினதுக்கு பலன் உண்டு. ருத்ராட்சம் உருட்டினா முத்திக்கு போக முடியாது. ருத்ராட்சம் உருட்டுனா முத்திக்கு போறதுக்கு எந்த சமிதி வாங்கணுமோ அந்த சமிதிக்கு அனுப்புவோம். அதாவது இப்ப நான் கேட்கிறேன், இப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, சாமி எனக்கு அடுத்த பேர் இப்படி ஒரு அப்பா அம்மாவே கொடுக்காதுன்னு கேட்கிறேன். சொல்லியா இருக்குல்ல கட்சி வரைக்கும் நம்ம ஊரை விட்டு ஓடி எங்கேயும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியல. நீங்க ஞானி ஆனா ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கூடாது, நல்ல பொண்டாடி கிடைக்கூடாது. இது ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப கடவுள் டெக்னாலஜியே நமக்கு எப்ப புரியும்? அதான் எழுதினார் குருஞான சம்பந்தர், வரவரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய்நன்றி மறவாதே, ஏங்கி இளையாதிரு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் யாருக்காவது கை வந்துதா? வந்துட்டா உங்களுக்கு முத்தி. அது வரதுதானே புறப்புல சமிதி அடிக்குது. இந்த 4 சிம்பிளா தானே தெரியுது. இதுல யாருக்காவது கை தூக்க முடியுமா உங்களால? பரபரக்க வேண்டா, டென்ஷன் இல்லாம இருக்கிறீங்களா? ஓடியாதான் ஓடியா. பரபரக்க வேண்டா பலகாலும் சொன்னேன், அதை மட்டும் அழிச்சு சொல்றாராம். வரவர கண்டு ஆராய், நீ வந்த பிறகு அதுல என்னத்துக்காக இது நடந்ததுன்னு முயற்சி பண்ணும். ஒருவருக்கும் தீங்கி நினையா, இது நடுவில் எனக்கு தீங்கி நினையா. அதுக்கப்புறம் செய் நன்றி மறவாது, அதுக்கப்புறம் ஏங்கி இளையாதிரின்னா வாழ்க்கையே. நமக்கு ஏங்கி இழக்கிறது தான் நம்ம வாழ்க்கையே. ஏங்கி இளையாது இந்த 4 வரி கை வந்துருச்சுன்னா நாம வந்து ஆன்மீகத்துல ராஜா தான். இந்த 4 வரி கை வந்தவர்களை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே பிரச்சனை நாம எந்த மூளைக்கு அப்படிங்கிறது தான் இவங்க வரலாறோட சேர்ந்து படிக்கிறது. அதுலதான் நாம ஏதோ அதாவது இது கூட நான் ஏன் தலைப்பாடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இருக்கிறாருங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆகுது? உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை சொல்ல முடியும், வேற உலகத்துல எங்கேயுமே சொல்ல முடியாது. தமிழ் தெரிஞ்சதுனால இங்கிலீஷ் தெரியாதனால இல்லாத. ஒரு ஆள் திருஞான சம்பந்தர் காரைக்காலங்கெல்லாம் கடவுளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கல்ல, அது தப்புன்னு யாரும் தெரியலையா? கடவுளை அடுத்து வந்த திருஞான சம்பந்தர் காரைக்காலங்க சொன்னது தப்புன்னு சொன்னாரா? இல்ல திருஞான சம்பந்தருக்கு பிறகு சுந்தரர் தப்புன்னு சொன்னாரா? மாணிக்கவாசகர் தப்புன்னு சொன்னாரா? இவ்வளவு பேர் பொய்யா சொன்னா தப்புன்னு சொல்லல. இவ்வளவு பேரும் பொய்யர்களும் கிடையாது. உங்களுக்கு தெரியல, அது நான் சொல்றேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச தப்பா சொன்ன வந்து விட்டுருப்பீங்களா? இப்ப வள்ளலாரை புரிஞ்சுக்கிறதுன்னா இவ்வளவு வரலாறுக்குள்ள உண்மை வந்தாதான் வள்ளலாருங்கிறவர் எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக வந்தாருன்னு தெரியும். திருஞான சம்பந்தர் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாதான் அருணகிரிநாதர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா அருணகிரிநாதருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் சைவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. இன்னமும் இந்த சைவ சமய பக்தர் ஜன சமய தான். ஆனா சுத்தி பாம்பசாமி ஏன் வச்சிருக்கணும், அருணகிரிநாதர் ஏன் பேசணும்? இவங்க ஒரிஜினல் ஆரம்ப அடிகள் என்ன பண்ணுவாரு, நம்ம அந்த சமூக ஞானபுரத்துல இருந்தாரு, அவர் நோட்டீஸ்லாம் போடுவாரு. முருகன் சிவனுக்கும் சண்டையே இருப்பாரு அவரு. ஆரம்ப அடிகள் நம்ம அங்க சொற்பொழிவு நான் வந்திருக்கிறேன். அவருக்கு ஒரு லெவலுக்கு மேல முருகன் பேசினா ஒத்துக்க மாட்டாரு அவரு. அதாவது வந்து இது இன்னமும் சில பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு அதான் அந்த சைவ கோயில் எல்லாம் பண்றாரு சொன்ன, அவருக்கு என்ன ஐயா சரவண ஐயா முருகரை பத்தி நிறைய பேசுறாருன்னா அவருக்கு அதுல ஒரு மனசு வருத்தம் இருக்கான். அவருக்கு அந்த சஷ்டி கவசம் பற்றி அவ்வளவு பெரிய ஆளாரு. அந்த சஷ்டி கவசம் சொன்ன பிறகு அது வேணாம்னு சண்முகோசம் பாண்ட பாம்பன் சாமி நமக்கு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது நீங்க கேட்டீங்கன்னா நான் பாம்பனா சொல்றேன், நீங்க சொல்லுவேன் ஏன் சண்முகோசத்தை சொல்லணும், அந்த சஷ்டி கவசத்துக்கு மேல சண்முகோசம் ஏன் வரணும், அந்த சஷ்டி கவசத்தை பாண்ட பாம்பன் சாமியே ஏன் சண்முகோசத்தை பாடணும், என்ன வெற்றி வேலையா இருக்கு. அது மாதிரிதான் கடவுள் அருணகிரிநாதர் வந்த பிறகு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக குமரகுருபரை வச்சு சைவ சித்தாந்தத்தை நேரா முருகன்ல இணைக்கிறார். இது இணைச்ச பிறகு பாம்பன் சாமி வர போறாரு. எப்போ வர போறாரு, அவருக்கு இவருக்கும் எவ்வளவு வருஷம் இடைவெளி இருக்குது. குமரகுருபரர் வந்து அதுக்கப்புறம் பாம்பன் சாமி வர்றதுக்கு ஒரு 400 வருஷம் கேப் இருக்கு. குறைஞ்சது 300 இருந்து 400 வருஷம் இடைவெளி. இந்த குமரகுருபரரை பெருமான் உருவாக்குனாங்க. நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் கடவுள் ரொம்ப பெரியவர்னு. இந்த கடவுளை அடிமுட்டாளாக்கி கடவுளை கையாளவர்கள் ஆக்கிறதே இந்த மனுஷனுங்க தான். இப்ப எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் சார், ஒரு 4 நல்லவங்களை தானே செய்ய முடியும். எல்லாம் பார்த்தா கெட்டவங்களா இருப்பான், எனக்கு எப்படி செய்ய முடியும்? அவன் மூலமா செய்வேன். எனக்கு அவனை செய்ய வச்சா என்னால அவனுக்கு புண்ணியம் வந்துடும். ஆனா அவன் கடவுள் கண்டிக்கணும். என்ன பண்ணுவான் பாவம்? சில பேர் வேலை வாங்கினாலும் உட்பட முடியாது, வேலை வாங்குறதுனாலும் உனக்கு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா இவனுக்கு அதுக்கு எதை செய்ய வைக்கணுமோ அதை செய்ய வைக்க முடியாம கடவுள் அந்த பவரை வேற வழியில கொடுத்துருவான். அவனுக்கு எப்படி முடியுதோ அப்படி கொடுத்துருவான். நீங்க நினைக்கிற மாதிரியே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆள் கிடைக்கலையே பாவம். உங்களுக்கு நல்லது பண்றது, நல்லவன் ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுக்கு அதே மாதிரி யாரையாவது வச்சு பண்ணிட்டாங்கன்னா புண்ணியம் அவனுக்கும் போய் சேர்ந்துடும். அயோக்கியனுக்கு எப்படி புண்ணியம் போக கடவுள் அவனை கணக்கு தெரியாது முட்டாளா. இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது கடவுள் நமக்கு பண்றதுல. நீங்க நினைக்கிறீங்க இல்ல, நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்டு தொலைக்காத. சரி ஒரு வேலை கேட்க எனக்கு சில பேர் கொடுத்துருப்பான், கொடுத்ததுனால கடவுள் அவனுக்கு நல்லவன் நினைக்காத, அவன் தலையெழுத்து கொடுத்தாகணும். ஆனா நீ நல்லவன், கடவுள் நீ கேட்டதை விட மாட்டான். ஏன்னா கொடுத்தா நீ காலே. அது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது, அவனுக்கு தானே தெரியும். உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தானே இருக்குது. அதனால கேட்கறத ஏன் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு அதுக்கு அவன் வெயிட் பண்ணணும். நீ அதுக்குள்ள டென்ஷன் ஆகி மாறி போயிருப்பா. ஐயோ நான் அழுதுங்க பண்ணிருப்பான். இதுதான் கடவுள் அழற வேலையே. நல்லவன் கூட அதுக்கும் இடம் கொடுக்க மாட்டான். சரி இவன் நல்லவன் தான், இது நடக்கல, நாம என்ன பண்றது? அது இவன் மடம் மாறிடுவான். இந்த முட்டாள் மடம் மாறான். இவன் இந்த சமயத்துல கடவுள் நான் பண்ணுவான், ஐயோ இவனுக்கு புரிய வச்சு நான் பண்ணலான்னு பார்த்தனே, இவன் அவசரப்பட்டேன், அவன் அழுதுனேன், அந்த ரூட்ல போய் என்ன பண்றதுன்னு கடவுளுக்கே விவரம் புரியாம போயிடும் ஒரு சில சமயத்துல. இதெல்லாம் கடவுள் அருள் செய்யற அந்த 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 ஒரு பெரிய நிர்வாகம். அது நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது அதுல ஒரு ஆளை உருவாக்குறான், அருணகிரிநாதர் உருவாக்கிட்டான். உருவாக்கி அவர் திருப்புகழ் தெளிவா பாட்டாரு, கந்தரன் போய் பாடிட்டாரு. இந்த சைவ சித்தாந்தத்தை அதுக்குள்ள பண்ணணும், சேர்த்தாச்சு. எதுக்குள்ள? முழுமையான கடவுளோட சைவ சித்தாந்தத்தை கந்தர் அனுபூதியில சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை அதை இங்க செய்யணும். ஆனா அவரை காசிக்கு அனுப்பி இப்ப கடவுளுக்கு இப்படி தேவைப்படும். புரியுது அவங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு திட்டம் கடவுள் எடுப்பான் சார். இப்ப எப்படி வச்சுங்களேன், சுந்தரர் வந்தார். உங்களுக்கு நான் நீங்க வந்து இந்த திருப்பூர் சுந்தரசாமி கவலைப்படுறாதீங்க, உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் தான் நான் புரிய வைக்கணும். திருப்பூர் சுந்தரசாமி இந்த ஏரிப்படை செய்தால சொல்றதுக்கே எனக்கு 4 மணி நேரம் வேணும். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை.
இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சுந்தரர் வராது. உங்களுக்கு சுந்தரர் மேல நம்பிக்கை இருக்கா தெரியாது. ஆனா சுந்தரர் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா சுந்தரர் நசுக்கு எப்படி பட்டதுங்கிறது எனக்கு அனுபவமா தெரியும். சுந்தரர் வராது இல்ல, அவர் நல்ல பணக்கார வீட்டுல வந்து வளர்க்கிறாருல்ல கடவுள். சொந்த வீட்டுல வறுமை இருக்குதுன்ட்டு நல்ல ராஜா வீட்டுல தானே வளர்க்கிறார். குழந்தையில தூக்கி வளர்க்க வைக்கிறார். நல்ல சொகுசா வளருது இல்ல, சொகுசா வளர்ந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு திம்மின்னு என்ன இருக்கும் அதுக்கு? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குழந்தை சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஆரோக்கியம் இருக்காது, செக்ஸ் ஆசை அதிகமாயிடும். அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அப்ப அந்த வயசுல வேற என்ன சாப்பிட்டா அது தானே வருது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை எல்லாம் வருது. வேற என்ன நடக்குது? சாப்பிட்டு நீங்களா வளர்ந்தீங்க, ஆசை தான் வளர்க்குது, வேற என்ன வளர்ந்து வளர்ந்ததுல கல்யாணம் பண்ணாங்க, பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க, தடுக்கிறாருல கடவுள். அதுக்கப்புறம் 2 பொண்டாட்டி அழகா கொடுக்குறாரா இல்லையா? இவங்க ஏற்பாடு பண்ண பொண்டாட்டியை விட நல்ல அழகான பொண்டாட்டி தானே கொடுக்குறாரு. திருவாரூர்ல கொடுக்குறாரு சார், அந்த பறவையார கொடுக்குறாருல்ல. இந்த 2 பொண்டாட்டியை அனுபவிச்சுன்னு கடவுள் கேட்டா சொத்துலாம் கொடுக்குறான். ஏன் ஜம் ஜம்னு வீட்டுல உட்காந்து இல்ல, கேட்டா நெல் வருது, குண்டையூர்ல இருந்து மூட்டை மூட்டையா வருது, பணம் வருது, சேர்மான் பெருமாள் வேற கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வச்சுன்னு குடும்ப நாட்டத்தை விட்டுட்டு ஏன் வந்து திருவற்றில் கலையணும்? சரி விடு, நல்லாதான் அனுபவிக்கிறாருல்ல, ஏன் வந்து அவர் வந்து கடவுளை மறக்காம இருக்கணும்? உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்குலாம் நல்ல சொகுசா பணம் இங்க வந்திருக்கிறவங்களாம், நீங்க நான் உங்களை ஏதோ குறைப்பட நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை அனுபவித்து ஆன்மீகத்திற்கு வராமல் இல்லை. நீங்க கண்டிப்பா நேரா சொகுசு பணமா இருந்து நல்லா ஜாலியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டீங்க. ஒருவேளை இவர் மாதிரி யாராவது இல்லைங்க நான் சொற்பொழிவுக்கு போகணும், ஒரு 1000 ரூபாய் பாப்பு எடுத்துக்கின்னு பிரச்சனையே இல்லாம கூட வரலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அது ரொம்ப ரேர். அவர் மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. இவர் சொல்றது உண்மைதான். நான் சொல்றது அவர் பேர் தயால, நான் கேட்டேன் அவர் பலமுறை கடவுளுக்கு. ஆனா அவருக்கு உங்களை மாதிரி புரியாது, அதை நான் மாத்திக்கணும். அது எப்படி எனக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, ரொம்ப மட்டமா பேசுற சொற்பொழிவு கூட நல்லா இருந்தாரு. என்ன புரிஞ்சுட்டு ரொம்ப மட்டமா பேசுவான், நமக்கு எரிச்சலா இருக்கான், அவன் சொற்பொழிவுல நல்லா இருந்தாரு. அப்ப என்ன இருக்கான், பிரச்சனை இல்லாததுனால ஒரு லெவலுக்கு மேல அது ஊர்ல இருந்து அர்த்தம். ஆனாலும் அவருக்கு ஞானம் உண்டு. ஏன்னா அடுத்த பிறப்புல அதை டக்கு டக்கு புரிய வச்சுக்கணும். அதுக்கு இப்ப பேஸ் அவன்தான் விஷயம். அதனால அவருக்கு பிரச்சனை வரணும்னா நான் வாழ்க்கல, அவருக்கு ஞானம் வரணும்னா பிரச்சனை வரணும், அவ்வளவுதான் விஷயம். அது தவிர இப்ப ஞானம் கண்டிப்பா யாருக்கும் வாய்ப்பு எல்லாம் வழங்கப்படாது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது இப்ப எதுக்கு அதை சொன்ன, சுந்தரருக்கு பண்ணான்ல, சுந்தரர் கடவுளை மறக்காம இருக்கிறார் அப்படிங்கிறது அவரோட கேரக்டர். அவருக்கு எல்லா சொகுசையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறது கடவுளோட விளையாட்டு. என்ன அர்த்தம் அதுல? கடவுள் இந்த பிறப்பு எப்படி தெரியுமா வடிவமைக்கிறான்? அருளாளராக இருந்தாலும் தான், நாமளும் அதான். உங்களுக்கு கொடுத்த பிறப்ப நீங்க எண்ணத்துக்காக என்ன போன பிறப்ப நினைச்சீங்களோ அதை ஜெயிக்கிறது தான் கொடுப்பான். நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சிட்டீங்களாங்கிறது தான் பிறப்பு. அந்த பிறப்புல அதை எதிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதை வச்சுதான் சார் உங்களை பிறக்கவே வைக்கிறான். இதனாலதான் நான் கடவுளை அதிகமா சமயத்தில் வச்சுக்கிறேன். இது நல்லா தெரியும். என்ன பண்ணு, நாம நேர்மையா தான் இருக்குன்னு நினைப்பான். கூடும்ப அயோக்கியங்களுக்கு நம்மளை சேர்த்துருவோம். இந்த பிறப்புல நான் ஒரு பாவமும் பண்ணல சார், ஆனா எனக்கு ஏன் சார் இவ்வளவு பிரச்சனை எல்லாருமே சொல்லிருப்பீங்க. அதான் விஷயம். நீ போன பிறப்புல தெளிவானல்ல, இந்த பிறப்புல அது எதிரானதெல்லாம் கொடுத்தா நீ எப்படி நிக்கிறன்னு பாக்குற. இதுதான் சார் பிறப்போட அடிப்படை திட்டம். இதுல சுந்தரர் என்ன நினைச்சாருன்னா, நான் உன்னை தவிர எவனையும் வணங்க மாட்டேன், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்ச ஆள். நீ என்ன தவிர யாரையும் வணங்க மாட்டியா, அதுல எவ்வளவு உறுதியா இருக்கிற பாத்துறவா. சுந்தரருக்கு புரியுது, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தால் கையாளத்தே கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? இந்த ஆளு என்ன டார்ச்சர் பண்ண போறான் தெரியுது. இந்த ஏதாவது ஒண்ணு இந்த மானிட உலகத்துல மயக்கத்துல என்ன காலி பண்ண போறான் தெரிஞ்சுதான் என்ன தடுப்பா போறோம் கேட்கிறாரு அங்கேயே கைலாயத்துல. அப்ப என்ன அர்த்தம்? இவர் நினைப்புக்கு எதுலாம் எதிரா இருக்குதோ அதெல்லாம் மாட்டி விடுறது. அப்ப கடவுளை மறக்கணும்னா செல்வம், பெண், நிலம் இதெல்லாம் இருந்தா போதும். அதனால நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். கடவுளுங்கிற சொத்துக்குள்ள வந்துட்டீங்க, மற்ற சொத்தெல்லாம் தாண்டி, இந்த 3 விஷயத்தையும் தாண்டி. அப்ப இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அவங்கள வச்சுதான் கடவுளோட பெரியவர்கள் அப்படிங்கிற அடியவர்களை கொள்கையாக்க முடியும். உங்களுக்கு ஒரு கொள்கை எப்படி வரும் புரிஞ்சுதா? நான் சொல்றது கொள்கை எப்படி வரும்னா, கடவுள் கொண்டாந்து இறக்க மாட்டாரு, வேதம் அப்படி கடவுள் சொன்னதா இருக்குது. ஆனா கடவுள் சொல்லல,
கடவுளை பத்தி விசாரணை பண்ண விஷயம் எல்லாம் அதுல இருக்குது. ஆனா கடவுளை அனுபவிச்சு சொன்னது திருஞான சம்பந்தர் காரைக்காலம் மேல தான் தோணுது, வேற எங்கேயாவது கிடையாது. கடவுளை ஆராய்ச்சி பண்ணா நீங்க அனுபவிக்க முடியாது. கடவுளை ஆராய்ச்சி பண்றது வேற, அனுபவிக்கிறது வேற. இந்த அனுபவிக்கிறது காரைக்காலம் மேல தான் தொடங்கி வைக்கிறாங்க. திருமூலர் தெளிவா அதுக்கு வழிமொழிகிறார். ஏன்னா அவர் எல்லாம் தெரியும், ஆராய்ச்சி பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர் திருமூலர். இந்தியா முழுக்க சுத்தன யோகி. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் தான் முடிச்சு வச்சு அனுபவம் இதுன்னு தெளிவா உலகத்துக்கு சொல்றார். சொன்ன பிறகு கடவுள் பெரியவன் ஒரு விஷயம் வந்துருது இல்ல, கடவுளை விட பெரியவர்கள் கடவுளை அனுபவித்தவர்கள்ங்கிற கொள்கையை உருவாக்கணும். அப்ப அதுக்கு யாரு கிடைச்சான்? கடவுள் தான் பெரியவன்கிறதுல கொஞ்சம் கூட இன்னி கூட விலகாத ஒருத்தம் தான் வேணும். அவனை வச்சுதான் புது கொள்கையை சொல்லணும். இந்த அறவுரையை வச்சு புது கொள்கையை சொல்லக்கூடாது. கட்சி மாறியை வச்சு அல்லது ஒண்ணுமே தெரியாத வச்சு புது கொள்கை சொல்லக்கூடாது. ஒரு கொள்கையில உறுதியா இருக்கிறான் பாரு, அசைக்க முடியாம அவனை மாத்துறதுதான் புது கொள்கைன்னு அர்த்தம். அந்த வேலையை சுந்தரரை வச்சு பண்ணாரா இல்லையா கடவுள்? அதே மாதிரிதான் அருணகிரிநாதருக்கு பிறகு குமரகுருபரரை வச்சு பண்ண கடவுள். ஆனா குமரகுருபர விஷயத்துல பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? மீனாட்சி அம்மா மாலை போட்ட பிறகும் அவருக்கு அனுபவம் பத்தலன்னு காட்சி காமிச்சிடறாங்க. இப்ப கடவுள் வேலையில என்ன வருது? பிரச்சனை வருது. ஒரு ஆளு ஊர்தா வேலை செய்ய முடியல. அதனாலதான் ஒரு 300 வருஷம் கழிச்சு காசிக்கு போன பாம்பன் சுவாமிகளை குமரகுருபர மடத்துல காவியாடை கொடுத்து தயார் பண்றான் கடவுள். இதுக்கு நாம தயாராகும். இந்த மாதிரி நம்மளையும் தயார்படுத்துவான், நம்மளையும் பயன்படுத்துவான். கடவுள் தயார்படுத்துறதுங்கிறத விட பயன்படுத்துவான். தயார்படுத்துறதுதான் உண்மை. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா அது உன்னோட கான்பிடன்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க கடவுள் பயன்படுத்துற மாதிரி அவன் உங்களை தயார்படுத்துறதை ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்கிற நிலையில ஸ்ட்ரக் ஆனதுனால குமரகுருபரர் விஷயம் நிக்குது. இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் தேவைப்படுது. என்ன விஷயம் தேவைப்படுது? தமிழ்நாட்டுல இப்ப நம்ம திருப்பூர் சிதம்பர சாமியோட காலம் மட்டும் கரெக்டா இருக்கு. வேற யாருக்கும் அவ்வளவு தெளிவா இல்லை. சிதம்பர சாமி முக்தி அல்லது பரிபூரணம் அடைந்த நாள் வைகாசி விசாகம். உங்களுக்கு தெரியும், கிபி 1659 வந்த வைகாசி பௌர்ணமியில தான் அவரு முருகவர கலக்கிறார். கிபி 1659 சிதம்பர சாமியோட முக்தி அந்த கடவுளோட கலந்த நாள் தெளிவா இருக்கு. அதனால நீங்க அவருடைய விஷயத்துல ஆண்டு மாறுற விஷயத்தையே கவலைப்பட தேவை. இந்த சிதம்பர சாமி யாரு அப்படின்னா சிதம்பர கவிராயர். இந்த கவிராயர் நல்ல தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குற ஆளா இருக்கிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு தெலுங்குக்காரங்க தான் அந்த கன்னடக்காரங்க தான் பிரச்சனை சொன்னேன்ல. இந்த தெலுங்கு நாயக்கர்கள் இருந்து வந்தவர் தான் சோமசுந்தர நாயக்கர், கன்னட நாயக்கர்ல இருந்து வந்தவர் தான் பெரியார். இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டுல மறுபடியும் புனரமைப்பு பாடுபட்டவர். அதனால நீங்க வருத்தம் பட தேவையில்லை. அவர் இங்க இருக்கிறவங்க வன்னியர் எழுதுவாங்க, நான் வரலாற்றுக்குள்ள அதை ஒத்துக்க மாட்டேன். அவர் தெலுங்கு நாயர், அவர் தான் யாரு நம்ம சோமசுந்தர நாயக்கர். அது எப்படி இருந்துன்னா தாய்மொழி தெலுங்கு, ஒன்றும் சந்தேகமே இல்லை. வடமொழி படிக்கிறாரு, இங்கிலீஷ் படிக்கிறாரு, இங்க நம்ம கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறாரு. இவங்களாலதான், அதாவது உங்களுக்கு இதுல ஜாதியோ அல்லது மொழியோ இனமோ பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அனுபவம் வந்துட்டா தெளிவா நிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க தெலுங்கும் கிடையாது, தமிழும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதை தாண்டி நமக்கு ஒரு பொதுமை இருக்குது. என்னன்னா மனிதனும் கடவுளும் தான் இங்க முக்கியம். இதுல ஏன் சிதம்பர சாமிகள் வரலாறு நடுவுல பயணமாகுது? இப்ப உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். வீரசைவம் கன்னட நாட்டுல புகழ் வாங்கியது சென்னபசவர். உங்களுக்கு தெரியும், பசவர், சென்னபசவர், அக்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்கிறத எங்க ரத்ன சிவாஜி மறுத்து இல்ல பழைய காலத்துல இதெல்லாம் புகழா இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற வீரசைவ மடங்கள்னா கும்பகோணம் மடத்துக்கு பெரிய மடம் பேரு, வீரசைவ மடத்துக்குலாம். கும்பகோணம் மகாமக குளம்லாம் அவங்களுக்கு தான் இருந்தது. கும்பகோணத்துல இப்ப மகாமகம் குளிக்கிறாங்கல்ல, இந்த கும்பகோணம் மகாமக குளம் வீரசைவர்களுடைய பெரிய மடத்துக்கு சொந்தம். எங்க கும்பகோணத்துல. இத தக்கையாக பரணின்னு ஒரு நூலோட கடைசி பாட்டுல வரும்.
புதிய சாமிநாதர் என்ன பண்ணாருன்னா இந்த பாட்டை கட் பண்ணி இது சிறப்பிரதிகளில் காணப்படுகிறது பின்னாடி தூக்கி போட்டார். அதுக்கு அடுத்த பிறப்புல தூக்கிட்டார். சில வரலாறு உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. இதெல்லாம் நீங்க ஏதோ தமிழ் வரலாறுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த பெரிய மடம் அப்படின்னு பேர் வைக்கிறது, இங்க போனீங்கன்னா நீங்க ஈசிஆர்ல போனீங்கன்னா வசவ சமுத்திரம் இருக்கும், பசவ சமுத்திரம் இருக்கும். இதெல்லாம் அந்த வீரசைவ தாக்கத்துல வந்த பேர். வசவா எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வீரசைவம். இந்த வீரசைவம்னா என்னன்னா நீங்க ரொம்ப பெருசா ஆராய்ச்சி பண்ண தேவை. குருவோட கால கழுவுன தண்ணியை பயன்படுத்தாம எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. பாதோதகம் பேர். அது பாதோதகம், பாதத்தில் வந்தது. பாதத்தை கழுவுற அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு சொட்டு தண்ணியாவது சாப்பாட்டுல சமைக்கிற அந்த ஒலையில ஊற்றுவாங்க. தாங்க சாப்பிட்ற எல்லாத்துக்குள்ளேயும் அதை கலப்பாங்க. குருவின் திருவடி நீர். அவங்களுக்கு கடவுள் கிடையாது, குரு தான் கடவுள். குரு மூலமாக அவங்க கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு குரு கடவுளை நமக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவார். எப்படி? இந்த உபதேசம் பண்ணும்போது இந்த முடிச்சு போடுவான். முடிச்சு போட்டு அவர் சொல்லிட்ட பிறகு நீயே உன் கடவுளை பார்த்துக்கலாம். நல்லா கேட்கணும். அவங்க புரோக்கரா இருக்க மாட்டாங்க. முதல்ல உன்னுடைய கடவுளோடு உன்னை தொடர்பு படுத்துகிறவர். அதனால ஐக்கியவாத சைவம் பேர். ஐக்கியவாத சைவம். நீ அதுக்கப்புறம் உன் கடவுளை நீயே வழிபடலாம். இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்ப சைவர்கள் லிங்கதாரணம் பண்ணிக்கிட்டு ஒரு பண்ண மாட்டாங்க, ஒரு பொட்டியில லிங்கத்தை வச்சுப்பாங்க, பூஜை பெட்டின்னுவாங்க. ஆனா வீர சைவர்கள் கழுத்துல தாங்க விட்டுப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, அது இருக்கிற லிங்கத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவங்களே பூஜை பாங்க. இது பேர் ஆத்மலிங்கன்னு பேர். அவங்க கட்டிக்கிற அந்த லிங்கத்துக்கு பேர். இந்த மரபுல தான் யார வராரு? நமக்கு சிதம்பர கவிராயர் சிதம்பர சுவாமிகளா வர்றார். இதுல ஒரு வரலாறு சொல்றேன். இந்த நடராஜ பெருமான் வழிபாடு சிதம்பரத்துல தடைப்பட்டதுனால ஆதி சிவப்பிரகாசர் என்கிற சித்தர் சிவப்பிரகாசர் வேலூருக்கு அதை மாற்றி கொண்டு போறதுக்கு தன்னை வீரசைவ கோலத்துல மாத்திக்கிறார். கையில பெட்டியில இருந்த லிங்கத்தை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பாக்குறார். இந்த தலைமையில லிங்கத்தை வச்சுக்கிட்டு பார்த்ததுனால அவரை வீரசைவன் எண்ணி அந்த அமைச்சன் அவருக்கு எல்லாம் கொடுத்து அவரை அக்னி தீர்த்தத்துல திருவண்ணாமலையில அது பார்க்க 7 கிராமத்தை கொடுத்து அங்க மரம் கட்டி கொடுக்குறோம். இப்போ திருவண்ணாமலைக்கு புகழ் பழைய புகை நமைக்குவா இருந்தார்ல, அவருக்கு அப்புறம் இந்த சித்த சிவப்பிரகாசம் தான் திருவண்ணாமலையில முக்கியமானவர். திருவண்ணாமலை நீங்க சுத்துறீங்கன்னா அங்க அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு தெரியுதுன்னா, மாணிக்கவாசகருக்கு பிறகு புகை நமச்சிவாயரும் சித்தர் சிவப்பிரகாசம், இந்த ஆதி சிவப்பிரகாசம் தான் காரணம். ஆனா இப்ப இந்த ஆதி சிவப்பிரகாசர் இடம்னா சினிமா விட்டார் பின்னாடி ரியல் எஸ்டேட்ல போயிட்டு 7 கிராமத்தை கொடுக்குறாங்க. அவரு ஆரம்பிச்சு வச்சதுதான் 128 மடம். அதுல 64 சைவத்துக்கு 64 வீர சைவத்துக்கு அவர் தான் கொடுத்தார். அவர் தான் செத்தவனை எழுப்பி அவனை சிச்சையனாக்கி வீர சைவ மடத்துக்கு தலைவனாக்குறார். அவர் என்ன தெரியும், செத்தவனை பானையில தூக்கி போறாங்க எரிக்கிறதுக்கு. இருக்குங்கப்பா, அவன் உடம்பை என்கிட்ட கொடுத்துரு, அவன் உயிரோட கொடுப்பேன், ஆனா நீங்க என்கிட்ட அவன் கொடுக்கணும். அவன் வீரசைவ மடத்துக்கு முதல் தலைவனாக்குறார். இன்னொன்னு, திருவண்ணாமலையில் இருந்தப்போ காஞ்சிபுரத்துக்காரு ஒருத்தர் சுத்துறாரு மலையை. எதுக்கு? புகழ். அவரு லிங்கத்தை மாட்டிட்டு குளிக்க போடுவோம், லிங்கத்தை மறந்து வந்துட்டார். இந்த மரத்துக்கு அவரு வரும்போது அவர் கூப்பிட்டு, ஒரு புள்ள தானே வேணும், ஒண்ணுக்கு 4 புள்ள தரேன், ஆனா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, என் பேர வைக்கணும் அப்படின்னு. அவர் பேர் தான் சிவப்பிரகாசர். மதுரை துறைமங்கலத்துல அந்த பெரிய கற்பனை கலைஞன் பட்டம் வாங்கின சிவப்பிரகாசர். அந்த சிவப்பிரகாசர் இதனால பிறந்த குழந்தை. யாரு? அந்த ஆதி சிவப்பிரகாசரால திருவண்ணாமலையில பிறந்த குழந்தை. அவரோட தங்கச்சியை தான் சாந்தலிங்கர் கட்டிக்கிறார். பேரூர் மலருக்கு இல்ல, இந்த பேரூர் சாந்தலிங்கர் யாருக்கு சிச்சினா வராரு? நம்ம ஆதி சிவப்பிரகாசருக்கு சிச்சினா வராரு. இந்த ஆதி சிவப்பிரகாசருக்கு சிச்சியனான சாந்தலிங்கர்
மைசூர்ல இருந்து வந்த மகாராஜா ஒருத்தர் விருத்தாசலத்துல குமாரதேவர் உட்காந்துறார். ராஜாக்கத்தை தூக்கி போட்டு சாந்தலிங்கருக்கு சிஷியன் ஆயிட்டார். விருத்தாசலம் குமாரதேவர் மடம். அந்த குமாரதேவர் தான் சிதம்பர கவிராயருக்கு குருநாதர், சிதம்பர சுவாமிகள். அது எப்படி நடக்குதுன்னா, இப்ப இந்த தெலுங்கு சொன்னல, இது காரணம் ஒரு ரெட்டியார். எதுக்கு காரணம்? இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு ரெட்டியார். இந்த ரெட்டியாரு குழந்தை இல்லை, அவருக்கும் குழந்தை இல்லாதனால அவரு இந்த குமாரதேவர் அருள் மூலமா ஒரு குழந்தை பிறகு 2 குழந்தை. இந்த குமாரதேவர் மூலமா பிறந்த அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்காக சிதம்பர கவிராயரை வைக்கிறார். சிதம்பர சுவாமிகள் என்று பெயர் பெற்ற, பின்னாடி பெயர் பெற்றவர், முன்னாடி சிதம்பர கவிராயர். அவரை பாடம் நடத்த வைக்கிறார் பாருங்க. அப்ப குமாரதேவர் அவிநாசி வழியா எங்க போறாரு? பேரூர்ல சாந்தலிங்கர் அவருடைய குருநாதரை பார்க்க போவார். போற வழியில இந்த ரெட்டியாருக்கு வந்துட்டு தான் போவார். ஏன்னா ரெட்டியாருக்கு அவர் குழந்தை பிறகு அருள் பண்ணதெல்லாம் அவர் தானே. ரெட்டியாருக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க பார்த்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு, உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியுமா? நான் யார் மைசூர்ல இருந்து வந்த கன்னடக்காரர் தமிழ்ல கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சில கேட்கிறாரு. உடனே முடிக்கிறார். பெரியார் தான் சிதம்பர கவிராயர். ஆனா அவர்கிட்ட பதில் சொல்ல முடியல. இப்ப நீங்க கூட பார்க்கலாம், அந்த வாத்தியார் முன்னாடி பசங்க பேச மாட்டாங்க. விவரம் இல்லாம இல்ல, விவரமா தான் இருப்பாங்க. சில பேருக்கு வராது, இவர் முன்னாடி நம்ம என்ன பேசுறேன் அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி யாரையும் வளர்க்கல, அது வேற விஷயம். நமக்கு அப்படி தெரியும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதம்பர கவிராயரை யார் பார்க்கறது? குமாரதேவர் பார்க்கிறாங்க. இந்த குமாரதேவர் பார்த்துட்டு நிமிர்ந்த உடனே இவருக்கு விலை வளர்க்குது. யாருக்கு? நம்ம சிதம்பர கவிராயருக்கு. உடனே கேள்வி பதில் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? குமாரதேவர், நான் தேர்வு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ யோசனை பண்ணி வை, வந்த உடனே நான் கேட்பேன், பதில் சொல்லுங்கிறார். திரும்பி வந்து கேட்கிறார். நடந்து போயிட்டு வரதுன்னா உங்களுக்கு தெரியுமா, பல்லக்கில் போவாங்க, இல்லை நடந்து போயிட்டு தான் வரதான் அந்த காலத்துல. அது மாதிரி சிவஞானம் 3 நடந்து போயிட்டு வராரு. நீங்க ஏதோ சிவஞானம் மாமல்ல, சிவஞானம் வயசு தெரியுமா? 32 38 தான். காஞ்சிபுரம் பேரூர்லாம் 3 தடவை நடந்து வராரு. அதாவது உங்களுக்கு அந்த வழி தெரியல. வழி தெரிஞ்சா அந்த சைவம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. வழி தெரிஞ்சாதானே இந்த வரலாறுக்குள்ள. சிவஞானம் யாரு சொல்லிங்க? படம் அருமையா இருப்பாங்க, பின்னாடி நிற்கிறாரு அவர் தான். அது யாரும் தெரியல உங்களுக்கு. அந்த பக்கம் மெய்கண்டாரு, இந்த பக்கத்துல இருக்கிற சிவஞானம் அதானே. சிவஞானம் தானே அது. பக்த ஜன சபையில் தெரியல உங்களுக்கு. சிவஞானம் தானே அது. உங்களுக்கு நேர பின்னாடி கருப்படம். அதாவது வந்து அந்த சிவஞான முனிவருக்கு இங்க திருவொற்றியூர், கொளத்தூர், இந்த நம்ம இந்த கொளத்தூர், இந்த ரெட்டி, அந்த கொளத்தூர் அமுதாமணி பிள்ளை தமிழ் அவர் தான் பாடினார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போய் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேரூர் 3 தடவை. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த குறைஞ்ச வயசுல நடந்து நடந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை எழுதிட்டு போனாங்க. நம்ம எத்தனை வயசு ஆனாலும் அதை படிக்கிறதுக்கு உட்காந்துருக்க நம்ம சொல்ல. அதுக்காக சொல்ல வரலாம். ஒரு குறைஞ்ச வயசுக்குள்ள இவ்வளவு வேலையை, இவ்வளவு தூங்காம சாப்பிடாம நடந்து, போக்குவரத்து வசதி இல்லாம அதை வந்து இவ்வளவு கொடை கொடுத்துட்டு போய்க்கிறாங்களே, ஏன் கொடுப்பாங்க? வெட்டி விளையாது. அந்த பேரூர் மடத்துக்கு போறாரு. யாரு? நம்ம சாந்தலிங்கரை பார்க்கறதுக்கு. குமாரதேவர் போயிட்டு திரும்பி வர்றாரு. இவர் வந்து மறுபடியும் சிதம்பர கவிராயரை பார்க்கிறாரு. ஐயா, எனக்கு பதில் அதெல்லாம் இல்லை, நீங்க என்ன ஆட்கொள்ளணும் அப்படின்னு தர்றாரு. அவர் காலில் ஊங்குறாரு. அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் மந்தவர் எங்க போல, விருத்தாசலம் போல, இவரை கூட்டிக்கிட்டு அவரு குருக்கிட்ட போறாரு. சாந்தலிங்கர்கிட்டே மறுபடியும் போறாரு. எங்க? கோயம்புத்தூர் போறாரு. பேரூர். பேரூர் போன உடனே இதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது, அதை சொல்லணும். இந்த பேரூர் போன உடனே அவர் பாக்குறாரு, நல்லா தமிழ் தெரியுமா அப்படின்னா நான் எழுதின பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. கொலை மறுத்தல், வைராகிய சதகம், அவிரோத உந்தியார், இதெல்லாம் முக்கியமான நூல். விரோதம் இல்லாதது அவிரோதம். கொலை மறுத்தல், வைராகிய சதகம். வைராகியம் எப்போ வரும்? அது வந்தாதான் எல்லாம் நடக்கும். வைராகிய சதகம், அவிரோத உந்தியார், இந்த மாதிரி பெரிய நூல்கள்லாம் ஒரு உரை சொல்றாரு. யார? அந்த சிதம்பர கவிராயர். அதுக்கப்புறம் இன்னொரு நூலையும் கைவிடுகிறார். சுக, அதாவது ஒழிவின் ஒடுக்கம், காவி கண்ணுடைய வள்ளல் எழுதின ஒழிவின் ஒடுக்கத்தை கொடுக்குறாரு. இன்னை வரைக்கும் அந்த நூலுக்கு அவர் உரையை விட்டா வேற உரை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவானவர். அதைதான் வள்ளலார் பதிப்பிக்கிறாங்க பாருங்களேன். பின்னாடி வந்த வள்ளலார்
காழி கண்ணுடைய வள்ளலின் சிதம்பர சுவாமிகள் உரையோடு பதிப்பிக்கிறார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வலுவான நூல் அது. அந்த நூலை தான் வள்ளலார் பிரசன்ட் பண்றாரு. அதனாலதான் வள்ளலாருங்கிற பேரே வள்ளலாருக்கு வருது. வள்ளலாருங்கிற பேரு ராமலிங்க அடிகளாருக்கு கிடையாது. வள்ளலார் காலத்துல யார் வள்ளலார் தெரியுமா? யார் வள்ளலார்? காழி கண்ணுடைய வள்ளல். சீர்காழியில் சிற்றம்பல நாடிகளின் தம்பியான காழி கண்ணுடையன் அவர் தான் வள்ளலார். அவர் எழுதின பொதுமைய இவர் தூக்கி பிடிச்சு அன்னைக்கு கிறிஸ்துவர்களை எதிர்த்து சோமசுந்தர நாயகர் வள்ளலார்னா என்னன்னு ராமலிங்க அடிகளார் சொல்றாருங்கிறத எழுதி, அன்னைக்கெல்லாம் வள்ளலார்னு பேர் ராமலிங்க அடிகளார் கிடையாது. இதெல்லாம் நான் வச்சிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே இந்த பேர் முதல்ல வள்ளலார்னா இவர் தான். இது இல்லாம வள்ளலார் நூல்கள் இன்னும் சில நூல்கள் இருக்குது. நீங்க பழைய நூல் வச்சு நூல்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு இருக்குது. இப்போ இந்த காளுடைய கண்ணுடைய வள்ளல் தான், காளி கண்ணுடைய வள்ளல் நூல் தான் வந்து யாருக்கு கிடைக்குது? இப்போ நம்ம சிதம்பர சுவாமிகள் எழுதுறாரு விளக்கம். இப்ப எல்லாத்தையும் எழுதிட்டாருல, இதை படிச்சு பார்த்துட்டு சாமி யாரு சாந்தலிங்க சொல்றாரு, எப்போ குமாரதேவர்கிட்ட நீ எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு உன் சிஷியம் இவன் கிடைச்சாம்பா உங்களுக்கு அப்படிங்கிற. இப்பதான் சிஷிய மரபாகும். எது? சாந்தலிங்கரின் சீடர் குமாரதேவர், குமாரதேவரின் சீடர் சிவப்பிரகாச சிதம்பர சுவாமிகள். இப்ப சிதம்பர சுவாமிகள் விருத்தாசலத்துல தங்கி இருக்கும் போது ஒரு நாள் மயில் கனவுல வரும். மயில் கனவுல வரும். அப்ப குமாரதேவர் சொல்றாரு, எனக்கு பெரிய நாயகி தான் கனவுல வந்தாங்க. பெரிய நாயகி யாரு? விருத்தாசலம், விருத்தாம்பாள். விருத்தாசலத்துல இருக்கிற அம்பாளுக்கு பேரு விருத்தாம்பாள்னு வடமொழி. தமிழ்ல அழகா பெரிய நாயகி. இந்த பெரிய நாயகி நாம்பா எனக்கு கனவுல வந்த மாதிரி உனக்கு வந்திருக்கிறாங்க அம்மா, நீ மதுரைக்கு போன அனுப்புற. மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மை மீது கலிவெண்பா பாடுற. அதுக்கப்புறம் தான் அவரு அருள் நூல்களை தர்றாரு. அந்த நூல்கள் தான் திருப்போரு சந்நிதி முறை. இந்த சந்நிதிங்கிற பேர்ல பிரபலமானவர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த சந்நிதினா தெரியுமில்ல, சந்நிதி. இப்ப நீங்க நம்மளுங்க சன்னதின்னு எழுதுவாங்க. சந்நிதின்னு எழுதுறதா சன்னதின்னு எழுதுறதா? நம்மளால சம்பந்தர்னு எழுதுறதுக்கு சம்பந்தர்னு எழுதுவாங்க. வாயால சொல்லும் போதே நம்மளால சம்பந்தர் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தர் அப்படின்னு அழகா சொல்லணும். அதே மாதிரி சன்னதி அப்படின்னு எழுதினாக்கா அது பிரபாகம். வைணவர்கள் வேணா அப்படி எழுதலாம். நாம எழுதும்போது சந்நிதி, அது சத்து நிதி, சத்தினுடைய நிதி, அது உண்மையினுடைய கூடாது. அதுல இருந்து உங்களுக்கு உண்மை கிடைக்கணும். மற்றவனுக்கு அது ஓடுது அப்படின்னா அது நிக்காதுன்னு அர்த்தம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. தன் நதியை விடவும் தன் நிதி தான் நமக்கு சரியானது. அதுக்கு ஆதாரம் எதுனா இவரு சிதம்பரசாமி சந்நிதின்னு போறாருல. இந்த வார்த்தை வள்ளலாருக்கு ரெண்டு வார்த்தை முக்கியம். யாரு? ராமலிங்க அடிகளாருக்கு. ஒன்னு உத்தமன், இன்னொரு சந்நிதி. உத்தமன்கிற வார்த்தையே வள்ளலாருக்கு முன்னாடி அதை காயின் பண்ணி கொடுத்தவர் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அந்த உத்தமன் அனுபவம் சுந்தர வச்சுதான் உலகத்துக்கு பெரிய விஷயமா காட்டினார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் பாட்டு, அது பேர் தான் நங்கள் ராமலிங்கம் செய்த அருப்பா முறையை துங்கமுற மானா தொழு. எழுதுறது யாரு? அவரும் சிதம்பரசாமி. மதுரை சிவப்பிரகாஷ் மதுரை சார் தான் அந்த பாட்டை எழுதினார். எது? வள்ளலாருடைய அருப்பாவுக்கு வாழ்த்துப்பாட்டு. அதுல அவர் எழுதினாரு, இதுதான் சந்நிதி. அருப்பாவே உனக்கு வள்ளலாருக்கு சந்நிதினு எழுதினார். புரியுதா? அதுக்கு காரணம் இந்த சந்நிதிங்கிறத விளங்க வச்சது நம்ம சிதம்பர சுவாமிகள். இப்ப இந்த சந்நிதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவத்துலதான் நீங்க பார்க்கலாம். அதை வைணவத்துல பார்க்க முடியாது. வைணவத்துல வந்து உள்ள போய் லெப்ட் திருப்பி வள்ளி தாயாரை பார்த்துட்டு அப்புறம்தான் என்னது ஆழ்வார்களை பிடிச்சிக்கின்னு எம்பெருமானை நீங்க தரிசிக்கணும். ஏன்னா வள்ளி தாயார் முதல்ல உங்களை உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கருணை கடல் அரிசி போகாம 12 ஆழ்வார்கள் ஆகிய தூண்களை யாரையாவது பிடிச்சிக்கிட்டு கடவுளை பார்க்கணும். ஆனா நீங்க அதே மாதிரி இது பார்த்துருப்பீங்களா? அந்த வைகுண்ட தரிசனம் யாராவது பார்க்குறீங்களா?
இந்த இதுல ஒரு மார்கழி மாசம் வரப்போகுது. அது என்னது வைகுண்ட ஏகாதசி ஒன்று வரும் இல்ல? ஆமா, சொர்க்கவாசல் பாக்குறீங்களா? சொர்க்கவாசல் அந்த டிவியில காட்டுறாங்க, அது இல்ல. அது சொர்க்கவாசல பார்க்கவே முடியாது. அங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 5 குழி 3 வாசல் இருக்கும். 5 குழியில கையை வச்சுக்கணும். 5 குழினா அந்த தரையில இருக்கும் 5 பள்ளம். அதுல 5 விரலையும் உள்ள விட்டுக்கிட்டு எட்டி எட்டி பார்த்தா கூட அந்த வாசல் தெரியாது. 2 பக்கம் 2 பக்தி ஞானம், அதாவது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இந்த பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகங்கிற 3 வாசல். 5 குழினா 5 புலன்களை அடைக்கணும். அடைச்சிட்டு எட்டி எட்டி பார்த்தா கூட சொர்க்கம் தெரியாது. இவன் தாண்டாதான் சொர்க்கம் தெரியும். இவன் எந்த காலத்துல தாண்டறது, சொர்க்கத்தை எப்ப பாக்குறது? அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஸ்ரீரங்கத்துல அது நடக்காது. மற்றதுலாம் அது கிடையாது. அது அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவபெருமான அனுபவிச்சு தானே திருமால் படுத்து கிடக்கிறாரு. அவனுக்கு பேர் என்ன? புண்டரீகபுரத்தான். புண்டரி பாய், பண்டரி பாய்ன்றாங்கல்ல. பண்டரி பாய்னா என்ன? புண்டரி பாய் தான் பண்டரி பாய் ஆச்சு. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. வெங்கட சுப்பிரமணியன் எழுதுவாங்கல்ல. வெங்கட சுப்பிரமணியன் எழுதுவாங்க. நேற்று கூட சொன்னல, வேங்கட சுப்பிரமணியன் தான் சொல்லணும். நீங்க வெங்கட சுப்பிரமணியன் தப்பு. வேங்கடம்னா மலை, வெங்கட சுப்பிரமணியன் செத்து எரிஞ்சு போனோம்னு அர்த்தம். இது சாம்பல் ஆயிடுவான்னு அர்த்தம். இப்போ நீங்க வாழ்க வளமுடன் எழுதுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்க யாராவது வாழ்க வளமுடன் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? எங்க ஆளுங்களுக்கு தெரியாது. நீங்க யாரையா சொல்றீங்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா நீங்க நாசமா போகணும்னு அர்த்தம். ஆமாங்க, தமிழ் இலக்கணப்படி வளம் முடமாக போகட்டும்னு அர்த்தம். வளத்துடன் சொன்னீங்கன்னா தான் வாழ்வான்னு அர்த்தம். தமிழ்ல வாழ்க வளத்துடன் சொன்னீங்கன்னா தான் வாழ்வான்னு அர்த்தம். வளமுடன் தானே நாசமா போகுது, நாசமா போகணும் அர்த்தம். நீங்க தமிழ் தெரியுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அதாவது வளமுடன் என்ன கேட்டா, ஐஏஎஸ் இதெல்லாம் படிக்கிறது தமிழ்ல கொஸ்டின் கொடுன்னா வளமுடன் என்பதை பிரித்து எழுதுன்னு கேட்பேன். பிரித்து எழுதுனா அவன் எப்படி எழுதுவான்? வளம் பிளஸ் உடன் எழுதக்கூடாது, வளம் பிளஸ் முடன் தான் பிரிக்கணும். ஏன்னா அது இலக்கணம். வளத்துடன் குளம் வெட்டு, குளத்தை வெட்டு, மனத்தை காட்டு, அப்புறம் பணத்தை எடு, பலத்தை காட்டு தானே படிக்கிறீங்க. அம்மீத்துல முடிகிற சொல்லி எல்லாம் அர்த்தசாரி எல்லாமே எழுதக்கூடாது. குலம், பணம், மனம், திறவு, தரம், புறம், பலம் எல்லாம் அம்மீத்து சொல்லு பேரு. அதுவே கண்ணனை கூப்பிடுனா அது இன் வேறமே. இம்மு வந்தா மட்டும் அதை இன் சொல்லுன்னு சொல்லக்கூடாது, மெய்யீருன்னு சொல்லக்கூடாது, அம்மீருன்னு சொல்லணும். அம்மீத்து சொற்கள் எல்லாத்துக்குமே பெயர் சொற்களுக்கு அத்துச்சாரியை சேர்க்காம வேற்றுமை உருவு வராது. சரி, மனதை காட்டு. சாமன் சாமி மனதுன்னு எழுதிட்டாரு. அந்த சண்முகத்துல மலமுடன் திடமுடன் என்னை காக்கின்றத நான் திகத்துடன் காக்குன்னு தான் படிப்பேன். அது எழுதணும் எப்படி எழுதணும்னு தெரியாது. ஆனா மனதுடன் எழுதும்போது அதை மட்டும் ஒத்துப்போம். இப்ப மனதுடன் அப்படின்னு எழுதுனா அதை எப்படி பிரிக்கிறது? மனம் அதுக்கு தப்பு. மனம் அதுன்னு எழுதுனா அதாவது மனத்ததுன்னு எழுதணும். மனமுடன் எழுதுனா மனத்துடன் எழுதணும், மனமுடன் எழுதக்கூடாது. அம்மீத்து சொல்லுது. அப்ப அதாவது மனதில், அது மனதில் எழுதுனா, நான் தமிழ் வாத்தியார் புக்கை பார்த்து தெரியும், அவங்க தமிழ் தெரியாது. மனதில் உள்ள எழுதானா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நான் மனத்தில் எழுதிருக்கணும். பழைய ஆளுக்கு தமிழ் புக்கை படிங்க, புது தமிழ் புக்கை படிங்க. தமிழ் தெரியாதுன்னா தமிழ் புக்கை எழுதிருக்கோம். மனதில் அவங்க எதுனா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா மனதில் எழுதுனா சரின்னு சொல்ல தெரியும் அவனுக்கு, அப்பதான் அவனுக்கு தமிழ் தெரியும். மனதில் அப்படின்னு எழுதுனா அதை மட்டும் ஒத்துக்குவோம். ஏன் ஒத்துக்குவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் கூட்டல் இல்லுன்னு எழுதுனா அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு அர்த்தம். மனதில்ங்கிறத மனது கூட்டல் இல்லுன்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? மனதில் அதை பிரித்து எழுதுங்கன்னா மனம் கூட்டல் இல்லுன்னு எழுதுனா அவனுக்கு தமிழ் தெரியும்னு அர்த்தம். மனது கூட்டல் இல்லுன்னு எழுதுனீங்கன்னா தான் மனதில்னு சரி. அது என்ன உபயோகித்து சொல். அம்மல புரிஞ்சுன்னா மனத்தில் எழுதுறேன்னா தப்பு 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 தான். இது இதெல்லாம் நம்ம அப்புறம் நீங்க விரிவா படிச்சீங்க. நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். இங்க புதுசா இருக்கிறதுனால உங்களுக்கு சில இதெல்லாம் இல்லாம அப்புறம் நம்ம எங்க போய் பேசிக்கிறது? இதுல இந்த இந்த எதுக்கு இதெல்லாம் போச்சு உங்களுக்கு? இப்ப இவ்வளவு விஷயம் எதுக்கு போகுது? விளம்பரம் நாளைக்கு மட்டுமா போச்சு? தமிழ் தெரியுது அப்படிங்கிறதுக்காக. இந்த தமிழ் தெரியுதுங்கிறதுக்காக உரை எழுதினார்ல, இந்த உரைக்குள்ள அவர் தான் இந்த சந்நிதி அப்படிங்கிறதுக்கு போய் தான் அவங்க போச்சு. இந்த சந்நிதி அப்படிங்கிறத அது 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 சைவத்துல கடவுளை நேரா அதோட விஷயமா தான் பார்க்கணும். சைவ கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்க திருப்பதி போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் நின்ன உடனே நேரா சாமி மூலவர் இருக்கிறார் அப்படின்னா அது சைவ கோயில். அல்லது சைவத்துக்காகவே கட்டப்பட்ட கோயில்.
அது திருப்பதியும் அப்படிதான் இருக்கும். திருப்பதினா உங்களுக்கு முருகன் கோயில் தெரியுமே. விஷயம் என்ன அப்படின்னா, நேரா வாசல்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் சைவ கோயில். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறத செயற்படுத்துற அமைப்பும் அதான். இப்ப அதுக்குள்ள நீங்களா பண்றது இல்லை அப்படின்னு தெரியும், அனுபவிக்க. இதுல புண்டரீகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். இந்த தாமரை விஷயமாக அனுபவித்தவன் அப்படின்னா யாரு? தகரத்தை அனுபவித்தவன் அர்த்தம். தகரத்தை அனுபவிக்கிறதுனா யாரு? இது முழுமையான கடவுளாகிய எதை அனுபவிச்சான்? வெளி அனுபவத்துக்கு போனவன். அதனாலதான் சிதம்பரத்துல திருமாலுக்கு கண்டிப்பா சிலை இருக்குது. சரி, இது ஏதோ சமய போட்டினாலும் மட்டும் வரல, அவர் அனுபவிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அனுபவம் சிதம்பர ரகசியம். அது தீட்சை பண்ணி வச்சது உபமன்ய முனிவர். உங்களுக்கு தான் தெரியுமே, திருமால் கண்ணனுக்கெல்லாம் தீட்சை பண்ணது யாரு? உபமன்ய முனிவர். உங்களுக்கு தெரியும், சிவதீட்சை பண்ணி வச்சாங்க. அவர் அதனாலதான் ராமேஸ்வரத்துல ராமனை கும்புறாரு புராணம். ஆனா அந்த சண்டைக்கு நான் போல. ஆமா, முதல்ல கடவுள நாரதர் அனுபவிக்கல, முதல்ல கடவுளை அனுபவிச்சவர் திருமால். நாரதர் உபதேசம் தான் கேட்கிறார். யார்கிட்ட? முருகன் கிட்ட. அதான் உபநிஷத்துல வருது, அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்துல. இதுக்குள்ள அதனாலதான் புண்டரீகபுரம். இப்ப வாங்க திருக்குறளுக்கு. மலர் மிசை ஏகினான்னா தகரத்தை அனுபவித்தவன்னு எழுத தெரியணும். அப்படி எழுதுனா அது என்ன நூல்? வேதத்துல கடவுள் ஆராய்ச்சியினுடைய முடிவை தமிழ்ல சொன்ன முதல்வன் திருவள்ளுவன் அர்த்தம். தாமரை கண்ணன்னா திருமால் கிடையாது, புண்டரீகபுரத்தை பொருந்தியவன் அர்த்தம். அல்லது தகர ஆகாயத்தை அனுபவித்தவன் அர்த்தம். இதெல்லாம் எனக்கு பாமன் சாமி தகராலய ரகசியம் நடத்தினதுனால அந்த அர்த்தம் பொருள் புரிஞ்ச விஷயம். இதெல்லாம் புரியாம போயிருந்தா உங்களுக்கு தமிழ் வரலாறு இன்னமும் ஆரிய திராவிட பிரச்சனையாதான் பேசிட்டு இருக்க முடியும். அது இல்ல, இது ஒரு பெரிய வரலாற்று அனுபவம். அப்படிங்கிறதுனாலதான் நேற்று படிச்சேன்ல, வேதத்தை அருள் விலையாக கொண்டு அதுல சைவ சித்தாந்தம் பழமா வந்ததுன்னு எழுதினார் குமரகுருபரன். நேற்று படிச்சுனா இல்லையா? வல்லதாரு என்ன எழுதுறாரு? வேத சிலம்பின் தெளிவு அப்படிங்கிறார். அவர் வரலாறு அன்னைக்கு படிப்பேன். வேதமோடு ஆகமம் மெய்யின் எழுதுறதுலாம் என்னத்துக்கு எழுதுறாங்க? எனக்கு எல்லா வேதமும் தெரியும், நான் சொல்றேன் இதுதான் முடிவுன்னு திருஞான சம்பந்தர் எப்படி சொல்றாரு? இவங்கெல்லாம் மறுத்துட்டு வராங்க. உடனே வேதம் அவங்களுக்கு, தமிழ் எங்களுக்கு, அது அவங்க அப்பா விட்டு சொத்து, இது எங்க அப்பா விட்டு சொத்துன்னு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த ரைட்ல சொல்ல முடியாது. இந்தியாவில் கடவுளை அனுபவித்த விஷயங்களை வடமொழியில் அனுபவிப்பதற்கு ஆராய்ச்சி செய்த விஷயங்களை வடமொழியில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அனுபவம் கடவுள் இன்னார் என்று காட்டிய காரைக்கால் அம்மையார், அது சரி என்று எல்லாம் தெரிந்த சொன்ன திருமூலர், அவர் பிறகு வேதத்தின் முடிவு இப்படித்தான் என்று சொன்ன திருஞான சம்பந்தர். இந்த வாய்ப்பு தமிழுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு பிறகு உலகத்துல கடவுளை பத்தி சொல்றதுக்கு எந்த மொழியிலும் இன்னும் எதுவும் வரல. ஆனா இங்க மட்டும் 1500 வருஷமா எல்லாம் வந்து, எத்தனை வருஷம்? 1500 வருஷமா இலக்கியம் வந்துகிட்டு இருக்கு தமிழ்ல. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் திராவிட பேசிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு ஆரிய திராவிட பிரச்சனை வச்சுட்டே இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க கோயில் அவகட்டிட்டு நீங்க இதை வச்சீங்க, 2 பேரும் சண்டை போட்டுருந்தா நான் வாழலாம்ல. அப்படிதான் வள்ளலாருக்கும் சைவத்துக்கும் பிரச்சனை வந்து, வள்ளலாருக்கும் சைவத்துக்கு பிரச்சனை உள்குத்து அடிச்சிங்கப்பா. நீங்க நாங்க ஜாலியா இருக்கோம். உள்குத்து அடிச்சிட்டீங்கன்னா இப்ப இங்கே 2 கோச்சி அடிச்சிங்கன்னா இது திறந்தவங்க தனியா தேடிட்டு இருப்பான்ல. ஏதாவது ஒரு முதலாளிகள் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் இன்னமும் நாம சைவ உலகத்துல சொல்லக்கூடாது. கடவுளை அனுபவிக்கிறத விஷயத்துல தெளிவா சொன்ன இந்த தமிழ்நாட்டுல அது இன்னும் நடக்கூடாது, இனிமேல் நடக்கூடாது. நமக்கு விவரத்தை புரிய வச்சுக்கிறாங்க யாரு? கடைசியா வந்த பாம்பனார் வரைக்கும் அப்படிங்கிறதுதான் நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன். அதனாலதான் இவ்வளவு தெளிவா நான் பேசிட்டு எந்த பயமே இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு அதுக்குள்ள நீங்க எங்க இதை தப்பா ஆக்குவீங்கிறது எனக்கு தெரியும். இது தெளிவா நான் சொல்றேன். தமிழ் மாநாடு நடந்தா, அரசாங்கம் நடத்தினா, ராமானுஜருக்கும் வரலாறு எழுதவங்களாம் தமிழ் மறந்துடுவாங்க. என்ன உங்களுக்கு புரியல? திருஞான சம்பந்தர் எங்க போனாரு, காரைக்கால் அம்மையார் எங்க போனாங்க, இப்ப வந்த வள்ளலார் எங்க போனாரு, இவங்க எல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒண்ணுமே தத்துவம் மட்டும் எழுதி அதுவும்
பிரம்மசூத்திரத்துல அவர் என்ன தெரியுமா உரையில பிராமணனாய் பிறந்தால்தான் பிரம்மஞானம் அடைய முடியும்னு அந்த அதுக்குள்ள இருக்காரு யாரு ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல உங்களுக்கு ஞானம்லாம் பிரம்ம ஞானம்லாம் வராதுப்பா, பிராமணனாய் பிறந்தால்தான் பிரம்ம ஞானம் எழுதினார். அவர் புரட்சி பண்ணார் போது அன்னைக்கு பிரச்சனைக்கு தப்பி தப்பி ஜாதி கலவரத்துல தலித்துக்கிட்ட போனாதான் காப்பாற்றணும்னு அங்க போனார். அது எதுவும் புரட்சிலாம் பண்ணல, வரலாற்றுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பதான் இந்த 18ஆம் நூற்றாண்டு பிரச்சனை நீங்க அப்பதான் சோமேஸ்வர நாயகர்னா யாரும் தெரியும் உங்களுக்கு, அப்பதான் அருணகிரிநாதர்னா யாரும் தெரியும். அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா தான் பாம்பன் சாமினா யாரு, வள்ளலார் ஏன் வந்தாரு, தாய்மானவர் ஏன் வந்தார். தாய்மானவர் யார் தெரியுமா, கம்யூனிஸ்ட் ஒருத்தன் எழுதுறான், உலகத்திலேயே இப்படி ஒரு முனிவரை நான் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் வெளிநாட்டுக்காரர் எழுதுறான். அவர் தான் ராமநாதபுரத்தில் சண்டை போடுறாரு. இந்த போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து தாய்மானவர் இவ்வளவு பெரிய அனுபவத்தாளி. அவர் வரலாறு படிச்சீங்கன்னா இந்த சமயத்தை கொள்கையை நிலைநாட்டுவதற்கு மட்டும் இல்லாம நாட்டை காப்பாற்றுறதுக்கு சண்டை போட்ட முதல் துறவி அவரு. அப்படி எழுதுவாங்க கம்யூனிஸ்ட் வரலாறுக்குள்ள. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதோ கடவுள் அருளை பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் ஜாலியா ஏதோ பண்ணிட்டு போனாங்க, அது நம்மளால முடியாது. இதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா வரலாறே உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அருளாளர்கள் வரலாற்றிலும் எல்லா அடிதடிக்குள்ளையும் கொள்கையை நிலைநாட்டுவதற்கும் அவர்கள் நின்றார்கள். அப்படி யதார்த்தமா புரிஞ்சுக்கினாதான் நாமளும் பண்ணணுமே தவிர கடவுள் பார்த்துப்பானுன்னா நாம ஏமாத்துறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏமாந்துதான் கடவுள் குமரகுருபரருக்கு பிறகு இன்னொரு ஆண் வர்றதுக்கு 300 வருஷம் வெயிட் பண்றான் பாம்பன் தான் வர்றது. ஆனா இதுக்கு நடுவில் அவன் ஒரு வேலை பண்றான். அதுல வந்தவர் தான் நம்ம சிதம்பரசாமி. அவருக்கு அவரையே நடுவில் கொண்டாந்து முருகனை வச்சு பண்றான். வீரசைவ மடத்துல குரு இல்லைனாலும் அவங்க முருகனை கடவுளா காட்டுவாங்க. மயிலம் போங்க வீரசைவ மடம், மயிலத்துக்கு பொம்மையப்பாளைய மடம் வீரசைவம். இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒடுக்கம்னு இருக்கும். நீங்க எல்லாரும் பெரிய அனுபவம் வேணும்னா, சமாதி அனுபவத்துல நல்ல பெரிய அனுபவம் வேணும்னா நேர ஈசிஆர் போய் பொம்மையப்பாளையம் இறங்கி காலையில் 5 மணிக்கு இறங்கி 6 மணிக்கு அங்கேயே தலையில தண்ணி ஊற்றிட்டு வீர துணியை துவைச்சிட்டு துண்டு கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அங்க உள்ள சரி என்ன அர்ச்சனை பண்றப்ப ஒடுக்க தரிசனம்னா 6-7 மணிக்கு தான் உள்ள விடுவாங்க அண்டர் கிரவுண்ட்ல. அது முருகனுக்கு நேர்கீழே இருக்கும். மயிலுக்குமே அப்படிதான், முருகனுக்கு நேர்கீழே பாலசித்தர் சமாதி இருக்கும். இங்க சிவஞான பாளைய சமாதி முதல் பட்டம், அவரால பிறந்த குழந்தை, எருக்கம்பால்ல பிறந்த குழந்தை இது சிவஞான மடத்தோட முதல் குழந்தை. இதுக்கு கீழே போயினீங்கன்னா ஒரு திருநீராவே அவர் மாறி அங்கதான் அவங்க லிங்கமா வச்சிருப்பாங்க உள்ள. அது கவனம் இருக்கும். அது பெரிய, அதாவது உங்களுக்கு அவங்கதான் அந்த சந்நிதி அப்படிங்கறத சொல்றவங்க. அதாவது வீரசைவத்துலதான் இந்த இப்போ நீங்க மெய் சிலுத்துக்குன்னு சொல்லுவீங்கல்ல, சிலதை பேசும் போதே மெய் சிலுத்துக்குன்னா அந்த அவங்களோட நீங்க உறவு கொள்றீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அங்க போய் நின்னா அந்த சந்நிதிங்கிறத பேசணுங்க அவங்க. அதுக்கு பேர் ஒடுக்கம் அப்படிம்பாங்க, ஒடுக்க தரிசனம் அப்படிம்பாங்க. ஒடுக்கம்னா அந்த அருளாவை நீங்க அப்படியே அங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒடுக்குன்னா இது ஆகிறது இல்லை, சாம்பல் ஆகிறது இல்லை, அங்க அனுபவிக்கிறதுக்கு அது அங்க ஆற்றல் மையம்னு அர்த்தம். இப்போ சிதம்பர சாமிகள் வரலாறுலயே அந்த ஒரு விஷயம் வரும். சிதம்பர சாமிகள் வரலாறுல தெளிவானீங்கன்னா தான் வள்ளலாருங்கிறவர் உடம்ப கீழே போடல அப்படின்னு. நீங்க சிதம்பர சாமிகளுக்கு போயிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க யாராவது எல்லாரும் போயிருக்கீங்க. சிதம்பர சாமிக்கு போனீங்கன்னா அந்த சமாதி இருக்குல்ல முன்னாடியே, இங்க உள்ள ஒரு 20 ரூபாய் அதிகமா கொடுத்தீங்கன்னா உள்ள எதுவுமே காட்டுவார். உள்ள வீரபத்திர சிலை இருக்கும், உள்ள வீரபத்திர சிலை இருக்கும். அங்க உள்ள போனீங்கன்னா வெறும் இது இருக்கும். சிதம்பர சாமி சமாதின்னு சொல்ல மாட்டாங்க, வழிபட்ட இடம் தான் சொல்லுவாங்க, ஒடுக்கம் தான் சொல்லுவாங்க. இன்னும் கேட்டா அதை கொஞ்சம் கீழே இறங்கணும், மேலெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க சமாதிலாம் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டாங்க. சமாதியை இப்படி வச்சுட்டு நீங்க அதுக்கு மேல ஏறக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு கீழே தான் நீங்க இறங்கணும், அதுதான் ஒடுக்கம். இப்ப நிறைய பேருக்கு அது என்ன பண்றது, நாம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய போராட்டம்லாம் நடக்கும். சமாதி பெரும்பாலும் மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வைப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஆனா இவங்க கிழக்கு பார்த்து வாக்கு வச்சிருவாங்க, ஏன்னா இவங்களுக்கு பணம் வரணும்ன்றதுக்காக. சமாதிங்கிறது எவ்வளவு பெரிய நிலை அது, அதை இவங்களுக்கு கிழக்கு பார்த்து வாக்கு வச்சா பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை வடக்கு பக்கத்து மேற்கு பக்கத்து அப்படி கண்ணப்பசாமி வரலாம். உங்களுக்கு நம்ம காவங்கர கண்ணப்பசாமி சமாதிக்கெல்லாம் போனீங்கன்னா அது தெரியும். இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆளுங்க நமக்கு வேணுன்றதுக்காக பண்ணிடுவாங்க. நம்ம சமாதியில் அருள் அருமா வாங்காத, அருள் வச்சு நீங்க வாங்குப்பா, இதை வாங்கலாம் நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி நம்ம சிதம்பர சாமிகள் வரலாறுல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது கடைசி காலத்துல. சிதம்பர சாமி எதுக்கு வந்தாரு அப்படிங்கிறதுலாம் வீடியோ பேசி நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
கொஞ்சம் சொல்றேன். அது அவர் பண்ண விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவர் எதுக்காக அந்த இடைக்காலத்துக்குள்ள வர அப்படிங்கிறது. அவர் நம்ம சிதம்பரசாமி கடைசி காலத்தினுடைய செய்தி நமக்கு வரலாறுக்குள்ள கொடுக்குறது. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, படிக்கிறாங்க நல்லதான் இருக்கும். ஒரு நாள் சிவசங்கர தேவரிடம் திருமுருகனுக்கு சிறப்பு வழிபாடு ஆற்ற கட்டளையிட்டு சிதம்பர சுவாமிகள் வழிபாட்டுக்கு உரிய பொருள்களுடன் தம் மடத்தில் உள்ள நிலவரைக்குள், அந்த நான் சொல்றேன் எட்டுமே கேட்டாங்களா, மேல இருக்காது, கொஞ்சம் அண்டர்கிரவுண்ட்ல வரணும். நிலவரைனா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். நிலவரைக்குள் புகுந்தனர். திருக்கோயிலில் இப்ப அங்க நடக்குது. எங்க நம்ம அவருடைய சிஷியனை சிவசங்கரன் அனுப்புறாருல கோயில்ல சாமி முன்னாடி, எங்க 3 இருக்குது இல்ல, அந்த மீனாட்சி அம்மா அருள் பெற்று அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க, மீனாட்சி அம்மா 6 முறை பூமி சுனாமி மாதிரி வந்து அழிஞ்சு போன கோயில், அதை நீ 7வது முறையா புதுப்பிக்கணும். இதுதான் திருப்பூர் வரலாறு. அவன் மீனாட்சி அம்மா சொல்லி அனுப்பிச்சு. அவர் வந்து தேர்றாரு, கிடைக்கல. ஒரு பெண் பனை மரத்திங்க இருக்கும்போது அது கிடைக்குது. அதை அவர் செதுக்காமலே வைக்கிறாரு. அங்க பக்கத்துல சக்கரத்தை வச்சு வழிபாட்டுக்கு சில விஷயம் பண்றாரு. உடனே நீங்க அங்க போனீங்கன்னா சாமி கொண்டுட்டே இருக்கும்போது உடனே நம்ம மக்கள் பழக்க பழத்துல வியாதியில சொல்லணும், இது சங்கரத்தை வச்சு அது சக்கரம். சங்கரம் தான் எல்லா கோயிலையும் சக்கரம் வச்சு அதை என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதையும் அதுக்கு சொல்லும், அம்மா அங்க வா, அது அவர் வைக்கல, அவர் இந்த கோயிலுக்கே வரல, நீ ஒழுங்கா சிதம்பர சாமிக்கு மரியாதை கொடுத்து அவர் இதை வச்சு பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கோ. அங்க உடனே இந்த இன்னும் கேட்டா நீங்க சிதம்பர சாமி கோயில் இன்னும் நிறைய இது நடக்குது, அதெல்லாம் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதை மட்டும் அனுப்புவீங்களா, சக்கர தாண்டி நின்னும் நீங்க முருகத்தை வழிபடுற மாதிரி அங்க நின்னும் வழிபடுது. அவ்வளவுதான், அது ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரம் வச்சிருப்பாரு ஸ்ரீ சக்கரம், அவர் சாமிக்குன்னு ஒரு ஆட்கள் உண்டு. அவரு நீங்க நல்லா பாத்துக்கணும், கோவில் வழிபாடு கடவுளை அனுபவிக்கிறதுக்கு பொதுவில் சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தோண வைப்பான் கடவுள். அது ஆன்மீகத்துல வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு சில விஷயங்களை கொடுப்பான். சடங்கு பொதுவா இருக்கும், சர்வமும் பொதுவா இருக்கும். ஆனா உங்களுக்கும் ஒரு சர்வமும் உங்களுக்கும் ஒரு சடங்கு கொடுப்பான். அப்ப நீங்க கடவுள் ரூட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கடவுள் ரூட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றதுலாம் புரியும். அந்த மாதிரி திருப்பூர் சிதம்பர சாமிக்கு அந்த சிலையை பாத்தீங்கன்னா அது ஜோதியா தான் அவர் பாக்குறாரு. அதுக்குள்ளதான் அந்த உருவத்தை கொடுக்க கூடாதுன்னு அழகா பண்றாரு. எப்படி லிங்கத்துக்கு உருவம் இல்லைன்னு சொல்றோமோ அந்த பேட்டர்ன்ல முருகனை வைக்கிறாரு. நல்லா பார்க்கணும். அதனாலதான் பாமசாமி எழுதுறாரு, ஜோதியாம் தனிகை ஈசன் எழுதுவார். ஏன் எழுதுறாரு பாமசாமி? அருப்பெருஞ்சோதி சொல்ல போற சொன்ன வள்ளலாருக்கு கண்ணாடியில பார்த்தது ஜோதியாம் தனிகை ஈசன் அர்த்தம். தனிகை ஈசன் கருணையான ஜோதி, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இந்த மந்திரம் அங்கிருந்தே வரும். இப்ப இந்த குறிப்பு பாமருக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அந்த சந்தோஷத்துல ஜோதியாம் தனிகை ஈசன் அப்படின்னு எழுதுவார். நீங்க ஏதோ வார்த்தையை சும்மா போடுறாங்கன்னு நினைக்க வேணாம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு அருளாளர் வரலாறே இருக்குது. யாரு? வள்ளலார் வரலாறு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள வரலாறு தெரியாதான் அனுபவிக்க முடியும். இப்ப இவர் அடுத்தது, திருக்கோயிலில் பெருமானுக்கு கற்பூர தீபாராதனை நிகழும் போது யார் பாக்குறது? சிவசங்கரர் பாக்குறாரு. அங்க சாமி அனுப்பிச்சார்ல, சிவசங்கரனை கூப்பிட்டு நீ சாமிக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வான்னு அனுப்புறாரு. இவர் மடத்துல கீழே போற ஜோதி அங்க சாமிக்கு கற்பூரம் காட்டுறாங்க. யாரு? அர்ச்சகர் காட்டுறார். காட்டும் போது தீபாராதனை நிகழும் போது சிதம்பர சுவாமிகளும் அங்கு தோன்றி முருக பெருமானை வழிபட்டு அதுக்குள்ள போறார் அப்படிங்கறத அவர் பார்த்துட்டு உடனே அதிர்ச்சியாகி ஓடி வர. அப்ப இங்க இருக்கிற ஒரு சொல்றாரு, சாமி உள்ள முத்தி ஆரம்பித்தார். உடம்ப கீழே போடலன்னு அர்த்தம். இவங்களுக்கு எழுத தெரியல. அங்க சமாதி எல்லாம் கிடையாது. சமாதின்னு ஒரு ஐதீகமா ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதாவது உடம்ப கீழே போடாம போன வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி ஒரு பெரிய உதாரணம் நம்ம சிதம்பரம். இன்னும் வள்ளலார் வரலாறு ஒரு முக்கியமான சொல்றாரு. அவர் வள்ளலார் இதுக்கு வடலூருக்கு போறதுக்கு முன்னாடி குமாரதேவர் மட்டும்தான் ஒரு நாள் சந்திக்கிறார். அது மட்டும் இல்ல, ராமலிங்க அடிகளார் இப்போ நீங்க போனீங்கன்னா கூட அந்த சத்திய தர்மசாலை நடக்குது இல்ல, அங்க போனீங்கன்னா திண்டுலாம் வச்சிருப்பாங்க. திண்டுனா அந்த தலையணை மாதிரி இருக்கும்ல, அது உள்ள ஒரு சின்னதா அவங்க வச்சிருப்பாங்க. சிம்மாசனம்னு சொல்லியிருப்பாங்க. போனீங்கன்னா சிம்மாசனம், சூனிய சிம்மாசனம் பாங்க. அது சூன்ய செம்பாசனை அப்படிங்கிறது வீரசைவத்துல பேசுற பெரிய கான்செப்ட். அதோட அடையாளம் தான் அந்த சிம்மாசனம் மாதிரி சின்னதா விளக்கு மாதிரி ஒன்று இருக்கும். உள்ள பார்த்தேன் அந்த காமாட்சி மாவளக்குன்னு, அந்த காமாட்சி மாவளக்குல சூன்ய செம்பாசனையோட அர்த்தம் அது. அது நாம இப்ப காமாட்சி மாவளக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அது அதோட விஷயம். அது அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிக்குள் வெளிக்கடத்தல் அப்படிங்கிற விஷயத்தை
திருஞான சம்பந்தர் போனாலும் அதை விளக்கலை யாரும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி மூலமா சொன்னாரு, அனுபவிச்சு சொன்னாரு. ஆனாலும் அது கொள்கையா சொல்ல முடியல. அதுக்குள்ள சைவ சித்தாந்தத்தை சொல்ல வேண்டிய கடப்பாடு வருது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா என்ன அர்த்தமா? ஒரு தியரிய முழுமையாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் கடவுள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கேம்ப் முடியுது. என்ன முடியுதுன்னா, திருஞான சம்பந்தரை வச்சு அனுபவம் அவர் கொடுக்குறான், ஆனா கொள்கையை கொடுக்க முடியாதுல்ல. நான் கூட சார் எனக்கு தெரிஞ்சு தகராறு ரகசியம் பாமசாமி கோயிலில் பேசுற மாதிரி இங்க பேச முடியுமா? நானு இங்க ஏன் நான் வரலாறுலாம் சின்ன சின்ன வரலாறு ஏன் சொல்றேன்? இங்க இந்த இப்படி பிரசன்டேஷன் பண்ணாதான் இதை நான் நிறைவு பண்ண முடியும். அங்க பேசுற மாதிரி நான் ஞானி மாதிரி பேசினா வேலைக்கு ஆகுமா? ஆகாது இல்லை. ஏன்னா அதுக்கான விஷயத்தை நான் இங்க முன்னாடி கொடுக்கணும். ஆனா எனக்கு தெரியும். சரி என்ன விட்டுருங்க. இப்ப இங்க எம்ஏ பிஎட் படிச்சவங்க வாத்தியாருங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வேலை கிடைக்கும். ஒருத்தர் 8ஆவதுக்கு, ஒருத்தர் 10ஆவதுக்கு, ஒருத்தர் 12ஆவதுக்கு வாத்தியாரா போடுறோம். என்ன அவங்க மட்டமா? இல்ல இல்ல, 8ஆவது படிக்கிற பையனுக்கு அவரு அவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்கணும். 10ஆவது படிக்கிற பையனுக்கு நடத்துறவரு அவனுக்கு அதிகமா சொல்லிக் கொடுப்பாரு. அதனால 10ஆவது பாடம் நடத்துற வாத்தியாருக்கு 8ஆவது படிக்கிற வாத்தியாருக்கு பாடம் நடத்த தெரியாது அர்த்தமா என்ன? போடும்போது பிரிச்சு போடுறாங்க. அதுதான் இந்த பிரிச்சு போடுற வேலையில அவங்களுக்கு அனுபவம் பிரச்சனை இல்லை. இவன் வந்து இவங்களுக்காக தான் பேசணும். யாரு? 8ஆவது பசங்களுக்கு பாடம் நடத்துற வாத்தியாரு எம்ஏ பிஎட் இருந்தாலும் 10ஆவது பையன் நடத்துற மாதிரி நடத்த முடியாது. இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் முதல்ல வர்றார். திருஞான சம்பந்தர் முதல்ல வந்து பெரிய அனுபவத்துல தலைவர். ஆனா செத்தவனை எழுப்ப முடியாது, வினையை ஒழிக்க முடியாதுன்னு பேசின காலத்துல அதை ஒழிச்சவர் அவர் தான். அப்ப அவருக்கு பெருவெளி அனுபவம் வள்ளலார் மாதிரி பேச தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அது வேலை இல்லை. அப்ப பெருவெளி அனுபவத்தை பேசுறதுக்குன்னு இதெல்லாம் வளர்த்துக்குன்னு வரணுமா இல்லையா? இதுதான் சார் கடவுளோட வேலை. இதுதான் தமிழ்நாடு. இது உலகத்துல எந்த நாட்டுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. கவலைப்படாதீங்க. கடவுள் தமிழ்நாட்டை மட்டும் அறிவிக்க மாட்டான். ஏன்னா அவன் தோத்துருவான். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போட்டின்னு தெரிவித்தார். யாரு? நம்ம. ஏன்னா இது கடவுளோட உழைப்புல இருக்கிற இடம். இது எதுவும் நம்ம உழைப்பு நினைச்சுக்காதீங்க. இது கடவுளோட உழைப்புல இருக்கிற நாடு இது. அதுல இந்த வரலாறுக்குள்ள அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை முழுமையான கடவுள் அனுபவிக்கிறத பற்றி அருணகிரிநாதர் தான் பேசுறாரு. முழுமையான கடவுள் அனுபவத்தை திருஞான சம்பந்தர் பேசுவார். ஆனா அதையே பேச முடியாது. அவர் திருநாவுக்கரசர்கிட்ட தான் பேசலாம். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர்கிட்ட பேசலாம். நம்ம கிட்ட பேச முடியாது. நம்ம கிட்ட பேசுறது முதல்ல ஆள் அருணகிரிநாதர். அதுல இப்ப என்ன பேசிக்கல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த சைவ சித்தாந்தம் பேசிட்டு இருக்காங்க பாரு, அவங்கள கொண்டாந்து இங்க முதல்ல அந்த பெட்டியை இணைக்கணும். அந்த வேலை குமரகுரு. இப்ப அந்த பெட்டியில அடுத்த பெட்டி இணைக்கணும்ல. அடுத்த பெட்டியை இணைக்கிறதுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இப்ப எந்த பெட்டியை இணைக்கிறது? அவர் எந்த மாதிரி சிதம்பரசாமி வேலையை செய்யறாருன்னா, இந்த அனுபவத்துக்குள்ள சித்தாந்தத்தை நேரா வளர்க்காம அனுபவத்தை பத்தியே பேசுற வேலையை எடுத்துக்கிறார். தாய்மானவர் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். அதை நாளைக்கு நாளைக்கு பேச போறோம். நாளைக்கு தாய்மானவர், நம்ம அதுக்கப்புறம் தான் வள்ளலார், அதுக்கப்புறம் பாம்பனார். தாய்மானவர் என்ன பண்ணாரு? அவர் பாட்டை பார்த்துட்டீங்கல்ல, சைவ சித்தாந்தம் பேசினாரு. சைவ சித்தாந்தம் பேசியிருப்பாரு. ஆனா இந்த சுத்த அனுபவத்துக்கு முன்னாடி நன்னிலை, வேதாந்த, சித்தாந்த, சமரச நன்னிலை அதை பேசுற. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொள்கையில சித்தாந்தம் வந்தாம வேதாந்தி சண்டை போட்டு இருக்கிறான். என்னது? கொள்கையில சித்தாந்தத்தை அருணகிரிநாதரை வச்சு கொண்டு வந்து குமரகுருவரால சமைச்சிட்டான் கடவுள். ஆனா கூறும் குருவும் இல்லை. ஏன்னா வெளியில விற்கிறதுலாம் வேதாந்தம் வச்சிருக்கிறான். என்ன பண்ணுவீங்க? வேதாந்தத்தில சொல்ற விஷயத்தை தாண்டி சைவ சித்தாந்த அனுபவம் தான் பெருசு அப்படின்றத யார் சொல்ல முடியாது? வீரசைவம் மட்டும்தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன். வீரசைவத்தை என்ன தெரியுமா எழுதுவாங்க? முத்தியில சங்கரருடைய அத்வைத மாதிரியே எழுதுவாங்க. ஐக்கியவாத பாடான ஐக்கியவாதம் அதை பேசி வீரசைவ முக்தி வந்து நம்ம சைவ சித்தாந்த விஷயம் இல்ல அத்விதம் இன்னமும் அவ்வளவு தெரியாம பேசுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன். ரமணர் அடைஞ்சதும் சைவ சித்தம் அந்த முக்தி தான். அவர் சத்வைத முக்தி அடைஞ்சாருன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு வர முடியாது. கூப்பிட்டா ரமணர் வரமாட்டார்.
கூப்பிட்டா ரமணர் வராருன்னா சைவ சித்தாந்தம் முக்தி அடையலைன்னா வர முடியாது. ரமணருக்கு இருக்கிற தகுதி சங்கரத்துக்கு கிடையாது. சங்கரெல்லாம் கூப்பிட்டு வரமாட்டார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரமணர் வர அளவுக்கு சங்கரர் வரமாட்டார். நீங்க ஒன்னா பேசலாம். நான் இதை ஏன் அழுத்த நிறுத்தமா சொல்றேன்னா, வள்ளலார் எதுக்கு வந்தாரு? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த சகத்தவரை எழுப்பி சன்மார்க்கத்தை இருக்க வைக்கிறது என் வேலை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளலார் காலத்துல யாரும் இல்லை அப்படி. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த மாஸ்டன் இறந்த காலம். நீங்க உடனே எல்லாரும் நிகழ்காலத்துல ஞாபகம் போதையில பேசிட்டு இருப்பாங்க. அவர் இந்த சகத்தவரை இப்படி எல்லாம், அதாவது வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்கிற பாட்டு அது. அவரு எல்லாரையும் திருத்தத்துக்கு வந்தார். செத்து ஏற்கனவே கெடுத்தவனை எழுப்பி சாகாத நிலைக்கு கொண்டு வரதுன்னா வள்ளலாரை தவிர திருஞான சம்பந்தராலே முடியாதுன்னு அர்த்தம். இதை நான் வள்ளலாரை பத்தி பேசுறேன். செத்தவங்கள திருஞான சம்பந்தர் ஏற்பன மாதிரி வள்ளலார் ஒருத்தனையும் எழுப்பல. ஆனா இவர் தான் எழுப்ப வந்தார் திரும்ப. அது ஏங்கிறது நான் வள்ளலார் பேசும்போது சொல்றேன். வள்ளலார் அப்படிங்கிற ஒரு ஆள் அல்லது ராமலிங்க அடிகளார் அப்படின்னு ஒரு ஆள் வரணும். அவரை புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு வரலாறு இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது நீங்க. அப்ப சைவ சித்தாந்தம்ங்கிறதுக்குள்ள வளர்க்க அருணகிரிநாதரும் ஏன் இதை வளர்க்கணும்? சைவ சித்தாந்தம் ஏன் வளர்க்கணும்? திரும்ப பார்க்கணும். நல்ல வேலை நல்லா கேட்டா நமக்கு ஏது சைவ சமய பக்த ஞான சபையை எதுக்கு இருக்கணும்? சைவ சித்தாந்த பெருமன்றம் எதுக்கு இருக்கணும்? அதை ஏன் வளர்க்கணும்? இது நம்ம எதிர் பேர் நான் கிருஷ்ணமூர்த்தி இருப்பாரு. அவனா ஒரு நோட்டீஸ் போட்டு கையில் கொடுத்துருக்காரு. எதுக்கு அந்த வெட்டி வேலை? தப்பு பண்றான், சைவத்தினுடைய தொழிலை சொத்தடிக்கிறான் கேட்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். அது ஏன் அவர் கேட்கணும்? ஏன் அவங்க ஜாலரா போட்டு வாங்கி தர கூடாது? நான் நல்ல ஜாலரா போட்டா சாதாரண நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அது ஏன் பண்ணல? அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல உண்மை தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க பாடுபடனா நீங்க தொலைஞ்சிருங்க அதோட. அதனாலதான் படிச்சவன் தப்பு பண்ணா வாங்கினாரு. அதாவது விவரம் தெரிஞ்சிட்டு நீங்க போவேன். அவரப்ப திருடன் பலசாலி தான், உங்களோட பலசாலி தானே திருடன். ஏன் அவன் ஓடுறான்? அது தப்புங்கிறதுனால ஓடுறான். இப்ப நான் ஒரு எப்படி எனக்கு தெரியும், நான் ஒரு கட்டி குத்திட்டு ஓடுறாங்க. நான் தப்ப மாதிரி தெரிஞ்சு ஓடுறேன். அவன் இவ்வளவு பெரிய ஆள் கொலெல்லாம் பண்றாள். அப்ப என் வீட்டுல சொல்றான், அப்படியே அவன் திருப்பி வச்சானா நின்னாடா அவன் அவன் ஏன் ஓடுறான் அப்படின்னு அப்பதான் திங்க் பண்ணாங்க. தப்பு பண்றவன் வந்து எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் ஓடுறாங்க. அப்ப எவ்வளவு ரோஜானா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சவன் போராடுறான்ல. வரல இதெல்லாம் வரலாறு. அப்ப உண்மை ஒண்ணு தெரிஞ்சிட்ட பிறகு அது எதை வச்சு நம்பிக்கை ஆகும்னா கடவுள் தான் அந்த இடத்துல உனக்கு பலமாகணும். அதுதான் ஆன்மீகம். அப்ப கடவுள் கொள்கை வாழ வேண்டும் என்று கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு இங்க நொந்து நூலாயிருக்கான் பாருங்க. அவன் நூலாகாம ஏன் அருணகிரிநாதருக்கும் இந்த பசங்க அருணகிரிநாதர் பற்றி பூஜிட்டு நம்ம ஏன் ஆள விடுங்க கோவில் இல்லாம அத்து குமரகுரு வர வச்சு அதுல அங்க செட் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல வேதாந்த பிரச்சனையா இருக்குது, அதை தூக்கணும் அப்படின்னு பண்றாரு. இதான் சார் அருணகிரிநாதர் சிதம்பர சாமிகள் வந்த இடம். சிதம்பர சாமிகள் பாட்டுல நான் ஏற்கனவே ஒரு சொற்பொழிவு பண்ணிருக்கிறேன். நிச்சயமா நெட்ல கிடைக்கும். ஏறக்குறைய சித்துகம்னு ஒண்ணு எழுதிப்பார். நீங்க கடைசிதான் திருப்பூர் சன்னிதிக்குள்ள இருக்கு சித்துகம். இந்த சித்துகத்துல விழை பொறுக்க இந்த சித்துகம் சித்தெளி, அதாவது சித்துகம் அதே பேர்ல அதுல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய திருப்பூர் சிதம்பர சாமிகள் நிறைய பாட்டு அதுக்குள்ளே இருக்கும். நீங்க வாய்ப்பு கிடைச்ச படிங்க. ஆரம்பிக்கிறது விருத்த கழித்துறையில ஆரம்பிப்பார். அதுல பிழை பொறுக்கிறத பத்தி பேசுவார். பிழை பொறுக்கிறத பத்தி பேசுறது யாரும் தெரியுமா? வரலாறுல குற்றமே செய்யணும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன். இது வள்ளலார் சிற்றம் பலவா இனித்திரியே சொல்றாருல. அவங்க குற்றமே செய்தாலும் குணமென கொள்வாயின்னு திருஞான சம்பந்தர்லாம் காட்டி முதல்ல பேசினது சுந்தரர். நாம குற்றமே செஞ்சாலும் குணம்னு சொல்லி நம்மளை காப்பாத்துறவன் அப்படின்னு சொன்னது வள்ளலார் ராமலிங்க அடிகளார். இதுக்கு நடுவுல மைந்தன் ஏது பிழை புரிந்தாலுமே மண்ணு தாதை பொறுத்து அருள் செய்தல் போல் எந்த என் பிழை நீ பொறுத்து ஆள்வது உன் இனிய பேரலுக்கு இயல்பு ஆகுமே. திருப்பூர் சிதம்பரசாமி. இந்த பாட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பத்தி மேலே புரிஞ்சுட்டு இந்த பாட்டையும்
ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசுன்னு படிச்சே பத்தாது. இந்த பாட்டு உண்மையிலேயே நமக்கு செய்யறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னா படிச்சா போதும். நான் எல்லாருமே ஏமாற்ற மாட்டேன். படிச்ச பிறகு உங்களுக்கு அங்க நடந்தா நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா படிச்சுட்டே இருக்குன்னு அர்த்தம். இது என் அனுபவமா சொல்றேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்துல பழக்கருப்பையா பையனை போட்டாங்க. போடுறதுக்கு நாளைக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க. நேராக திருப்பூருக்கு போனேன். என்ன சாமி நீ கேஸுக்கு நீ தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸை போட்டேன். 4 ஸ்டே வாங்கின ஜட்ஜிங்கெலாம் ரொம்ப மட்டமாக நமக்கு தெரியல. ஜட்ஜிங்க வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக இருக்காது. 4 ஆர்டர் வாங்க வேண்டியதாக எடுத்துருக்கு. நான் இவ்வளவும் சிதம்பரம் சாமி கிட்ட போய் கேட்டு ஆர்டர் வாங்கினேன். ஏதோ கோர்ட்டில் தான் போடுவோம். அவர் பேர் சிங்கார வேலை ஜட்ஜி கந்தசாமி கோயிலுக்கு தொடர்ந்து வர்றவர் தான். செவ்வாய்க்கிழமை இங்கே ஆஜராகிறார். நாட்டுக்கோட்டை அவர் நகரத்தார் தான், எதிர்பார்த்தியும் நகரத்தார் தான். ஆனா சாமியை செய்கிறாருல்ல, இதை நிற்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, 2004 என் சொந்த அனுபவம் சொல்றேன். 2004 வீட்டுல படிச்சுட்டு இருக்க 2 தடவை வந்து பாம்பன் சாமி எழுப்பி வெளியே கொண்டு வர்றாரு. பகல் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து எழுப்பி என்னை வெளியே கொண்டு வர்றாரு. 2003 எழுப்பி கொண்டு வர்றாரு. 2004 பிறக்க போகுது. 2004 பிறகுதுன்னா 1/1/2004 முடியுது 31/12/2003 இரவு 12 மணிக்கு திருப்பூர்ல என்ன பேசத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்க படிக்கிற நடக்கும்ல, அன்னைக்கு நைட்டு நான் தான் சொற்பொழிவு. 2003 முடியுது, 2004 தொடங்குது. ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னா, திருப்பூர் சிதம்பரம் சாமி கும்பாபிஷேகம் ஒரு மலர் போட்டாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அதை படிச்சுட்டு அந்த மலர் குழு உறுப்பினர் டாக்டர் தான் ஒருத்தர் அங்கே பண்றாரு அந்த நிகழ்ச்சியெல்லாம். என்ன வேற ஒரு தாத்தா இருக்கிறான் போலது, இவன் அவ்வளோ விஷயம் எழுதிக்கிறான். அவன் தான் இந்த சொற்பொழிவுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தப்பு நாய் போச்சுன்னா தம்மா 2 பையன் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் எழுதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பகல் 12 நைட்டு 12 மணிக்கு பேசுறேன். அந்த 2004 தான் நான் காசிக்கு போனேன். என்னை தூக்கி விட்டது இந்த 2 பேரும் தான் சொல்ல வரேன். நான் அதை இன்னி வரைக்கும் அவங்களை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். இது அதுக்காகதான் இதையே நான் இப்ப சொல்ல இவ்வளவு நாளா நான் இந்த ரகசியங்கள்லாம் எந்த சொற்பொழில் சொன்னது கிடையாது. இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன். எந்த இடத்துக்கு? சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவர் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப நான் என் வாழ்க்கை அனுபவத்துல அருளாளர் என்னை எப்படி தூக்கி விட்டாங்க, நான் எப்படி ஜெயிச்சு உண்மை உங்களுக்கு சொன்னாதானே நம்பிக்கை வரும். அதுக்காக அந்த ரகசியம் சின்ன சின்ன ரகசியம் சொல்றேன். நான் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில அவங்க எப்படி கை தூக்கி விடுறாங்க அப்படிங்கிறது. அதுல சிதம்பர சாமியோட அனுபவம் எனக்கு நேரா இதுல இருக்குது 2 விஷயமா. ஒண்ணு அந்த 2004 அப்பதான் எனக்கு காசி இந்து பல்கலைக்கழகத்துல நான் வேலைக்கு போறேன். 2004 தான். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு 2014 பேராசிரியராகவும் சைவ சித்தாந்த பேராசிரியர் தலைவர் சென்னை பல்கலைக்கழகம் சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவர் என்னை தூக்கி வந்து நிறுத்துறாங்கன்னா, இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் நீங்களும் பல தடவை செத்து போயிருப்பீங்க. ஆனா கஷ்டம் இல்லாது 14 வருஷத்துல எனக்கு இவ்வளவு விஷயத்தை புரிய வச்சேன். எவ்வளவு விஷயத்த அருளாளர்கள் பட்ட கஷ்டத்தை, கொள்கைனா என்ன, அதை ஏன் காப்பாற்றணும், அது ஏன் கடவுள் விஷயம், அதுக்குள்ள நீங்க சமரசம் வச்சுக்க கூடாது, அதுல வந்து எதுவாக இருந்தாலும் உண்மை பேசணும், முதுகெலும்பு இருக்கணும் இருந்ததுனாலதான் பாம்பன் சாமிக்கு முதுகெலும்பு பிடிக்கும். முதுகெலும்புனா என்ன தெரியுமா? ஆப்பா வஜ்ரவே வஜ்ரம் தான். என்ன வஜ்ரம்னா நீங்க நினைச்சு வஜ்ரம் கிடையாது. வஜ்ரம்னா முதுகெலும்பு. முதல்ல முருகனுக்கு இரும்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் கிடைச்சது, எலும்பு தான் கிடைச்சது. பழைய காலத்துல சண்டை போறது எலும்பு தான். எலும்பு வச்சுதான் குத்துறது, எடுக்கிறது, வேட்டையாடலாம். அந்த பழைய காலத்து கடவுள் அவன். அதனால வஜ்ர ஆயுதம். இரும்பு வந்த பிறகு வேத ஆயுதம். இப்ப கருணை, கர்முக தெய்வம். அப்போ வரலாறுக்குள்ள ரொம்ப பெரிய ஆளு முருகனா தெரியுது. அந்த முருகனை கொண்டு வர்றதுக்கு திருஞான சம்பந்தர முருகனாக்கி அதுக்கப்புறம் வருணகிரிநாதர் பேசி குமரகுருவர சைவ சித்தாந்தத்தை இணைச்ச பிறகு வேதாந்த பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு ஒரு வீரசையம் வேணும். ஏன்னா சமய சார்பு இல்லாம ஒரு பெரிய அனுபவத்தை பேசுறேன். அது வேணா அந்த பாட்டை ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தானே இது. அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். என்ன பாட்டுன்னா, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, மாயை எதிர்க்கிறதா அந்த சித்துகம். சித்துகம்னா என்ன தெரியல? சித்துகம் அப்படின்னா என்ன? ஞான இன்பம், ஞானானந்தம் அப்படின்னு அர்த்தம். ஞானத்துல இன்பம்னா ஒரு பாட்டு ஒண்ணு படிக்குமே, அதாவது என்னென்ன எழுத தெரியுமா? கனவு, பிரதிபிம்பம், காணல் நீர், பாம்பு, இந்திரஜாலம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சங்கரர் அத்வைதம் தப்புன்னு சொல்றது. இந்த ஓமையெல்லாம் அவங்கதான் எழுதுவாங்க. அதாவது வேதாந்தத்தை ஒழிச்சு சைவ சித்தாந்தத்தினுடைய பெரிய அனுபவத்தை, முருகனுடைய அனுபவத்தை காட்டுறது அந்த தனி பாட்டுக்காக வந்தவர் தான் சிதம்பரம். அதுல அவரு அந்த அனுபவத்தை சொல்ற இடம்
அருணகிரிநாதன் மகிழ்ந்து ஓது பாடல், அருந்தமிழ் நூல் தெளிந்திடு நக்கீரன் பாடல், இருள் நைய மெய் அன்பர் குழாம் இசைந்து பாட இன்னியங்கள் ஐவகையில் கம்மையார்ப்ப, கருணை பெறும் அரசர் வணிகேசர் மேலாம் காராளர் முதல் எவரும் சேவை செய்ய, தருணவலம் மாறாத பெருமை மேவும் சமரபுரி நாயகரே ஆடீர் ஊசல். இந்த பாட்டு என்ன பாட்டு நினைக்கிறீங்க? நாங்க அருணகிரிநாதர் பரம்பரையில் வந்தவங்க அர்த்தம். ஏதோ இது அருணகிரிநாதன் உடனே சைவ சித்தாந்தம் எழுதி கூடாதுங்க. உங்களுக்கு சித்தாந்த முத்தி அருள்வாயேன்னு அருணகிரிநாதர் பேசுவார். நல்ல பாடுங்க. அருள் திருப்புகள்ல ஒரு பாட்டு இருக்கு, சைவ சித்தாந்த முத்தி கொடுன்னு. அவரே எழுதுவாரு, சிவவாக்கிய தெல்லமுதை தருவாய். சிவவாக்கிய தெல்லமுதை என்ன தெரியல உங்களுக்கு? எல்லாத்தையும் உடைச்சி தூளாக்கி கடவுளை நீங்க எந்த சார்பும் இல்லாம அனுபவிக்க பாட்டு எழுதினவர் சிவவாக்கிய சித்தர். அவர் அனுபவிச்ச அனுபவத்தை திருவண்ணாமலையை வச்சு கேட்கிறார். அதனாலதான் இந்த பாட்டெல்லாம் பாடின பிறகு டைரக்டா தந்தர் அனுபூதி. அதுக்குள்ள இது எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். அதை பெற்றவர் இந்த நம்ம இவர் எழுதுறார், சிதம்பரசாமி திருவடி பத்துன்னு ஒரு இடம் எழுதுறார். திருவடி பத்துன்னு ஒரு அதிகாரத்துல தலைப்புல எழுதுறார். அதுல நிறைய இடத்துல இந்த மாதிரி செய்தி வருது. நான் இப்ப சொல்ல போற செய்தி, தகர பரிமிசை ஏறிய தாளா தோலா சக நற்கதி பெற எற்கு உள துகள் அகற்றிட நினையாய் நிகழ் குக்குட விருதாசுரர் நிருப அரிமருகா நிகழ்வுற்றிடு போரூர் உரை தேவா புக வேலு. தகராலை நான் நேற்று முந்தானால சொன்னல, தகராலை அந்த இந்த நான் என்று சொல்லுகிற இந்த வெளியில இருக்கிற முழுமையான கடவுளாக இருந்து அங்கே எனக்கு திருவடி அனுபவம் தந்தவன் அர்த்தம். எளிமையா அவ்வளவுதான். அப்போ வேதாந்தத்தை மறுத்து சித்தாந்தம் அந்த அருணகிரிநாதர் வந்த மரபுக்குள்ள ஒரு முக்கியமான அனுபவ விஷயத்தை காட்டினதுனால இவருக்கு என்ன பேரு? சிதம்பரம். இவ்வளவுதானே. சிதம்பரம் சொன்னேன் நாங்க. நீங்க இப்ப சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜர் தெரிவார். இங்க மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு சிதம்பரம் ரகசியத்தை அவங்களும் காட்டிக்கிறாங்க. அவன் காட்டிக்கிறாருன்னா ஞானமா கொடுக்கல சார், நீங்க வேற சிரிக்காதீங்க சார். இன்னொருத்தங்க இருந்தாங்க, போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஆய்வுக்காக நாங்க போயிருந்தோம். நான் உண்மையிலே நிறைய தடவை சிதம்பரம் போயிருக்கிறேன். இந்த காசு கொடுத்து அவளை பிடிச்சிதான் மேல போய் ரகசியம் பார்த்தீங்க. இதெல்லாம் முக்கியமா கேட்டுங்க. நீங்கெல்லாம் இவ்வளவு அனுபவம் இருக்கான், நீங்க எப்படி ரகசியம் பார்த்தீங்க எனக்கு தெரியாது. நடராஜருக்கு பின்னாடி அதை காட்டுவான். தீபாவளி பார்த்துருக்கீங்களா? நீங்களா காட்டுவாங்க. நாங்க அந்த சமயத்துல எனக்கு யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபை தலைவர் நண்பர். புண்ணியநாச்சி மடம் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இலங்கைக்காரங்கெல்லாம் வந்து தங்கி நடராஜர் தரிசனம் பார்க்கறதுக்கு உலக நாடுகள் போது அவங்க தான் அதிகமாக வருவாங்க, நம்மளாலும் வர மாட்டாங்க. வருஷத்துக்கு கண்டிப்பா அந்த 3 நடராஜர் தரிசனத்துல ஒன்றுத்துக்காவது அவன் வராம இலங்கை தமிழ் இருக்க மாட்டான். இலங்கை யாழ்ப்பாணத்துல நடராஜர் தான் சொத்து அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்து விவேகானந்தருக்கு போயிடுச்சு. நடராஜர் சொத்து இலங்கையில தான் அதிகம், நாட்டுக்கு கிடையாது. உங்களுக்கு புண்ணியநாச்சி மடம் இருக்குது இலங்கையில். கொடுத்து அந்த மாலை கட்டி தெருவில் இருந்து போறீங்கன்னா பார்க்கலாம், தங்கலாம். ஆனா அவர் இறந்துட்டார் பாவம். அவரு என்ன எப்ப போனாலும் நீ வாழ்நாள் கொடுக்க இலவசமா தங்குறேன். ஏன்னா அவங்க பொண்ணு என்கிட்ட படிச்சு நான் இலங்கையில போய் கிளாஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். 2011 3 தடவை போய் வகுப்பு எடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருப்பேன் கிளாஸ். 6 மணி நேரம், 10 நாளைக்கு 60 மணி நேரம் கிளாஸ் இப்படி எடுத்துக்கிறேன். 60 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அந்த தங்கறதுக்கு அங்க இருந்தப்ப 12 நாள் அங்க 10 நாள் தங்க வேண்டியது இருந்தது. அப்ப தினம் 2 வேலை 3 வேலையாவது நடராஜரை பார்க்கறதுக்கு போவோம். முதல்ல தெரியல. அப்புறம் பார்த்தா அங்க கீழே சாமி கும்பிட்ற மாமிங்க லைட்டா ஒதுங்குது. என்னடா அப்படின்னு பார்த்து அவங்களோட ஒதுங்கி பார்த்தா தரிசனம் நல்ல ஆனந்தமா 3 தடவை ஒவ்வொரு தடையும் பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பின்னாடியே 3 தடவை ஆனந்தமா பார்க்கலாம். கீழே நிக்கணும், அந்த ரைட்ல ஒதுக்குவாங்க. நேரா பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி காட்டும் போது நீங்க உங்களுக்கு ஜோதி எந்த தங்கத்து மேல படுதோ அவ்வளவு உருவம் தெரியும். ஒரு தடவை மாலை தெரியும், ஒரு தடவை வேற வேற மாதிரிலாம் நீங்க அனுபவிக்கலாம். உங்களுக்கு தான் தெரியல, செவத்துல அந்த வில்ல மாலையை தான் தங்கமா பதிச்சிருக்கோம். தீபம் காட்டும் போது எந்த ஒளி பிரதிபலிக்குதோ அதான் உங்களுக்கு வடிவம். நடராஜர் கூட நீங்க நேரா நின்று பாருங்களேன். ஒரு நாளைக்கு மரகத்துல இருந்து உங்களுக்கு வரும், ஒரு நாளைக்கு வைரத்துல இருந்து வரும். அழகா அனுபவிக்கலாம். நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு நாளைக்கு தெரியும். நீங்க இருந்தீங்கன்னா காதுல இருந்து வரும், ஒரு நாளைக்கு மார்புல இருந்து வரும், ஒரு நாளைக்கு தலையில சிவசிவா வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேருந்து நீங்க ஆராதிக்கலாம். இப்படி நான் 12 நாளா அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால சொல்றேன் உங்களுக்கு.
அப்ப அந்த ரகசியத்தை நீங்க பார்க்கும்போது உள்ள காட்டுற ஒளி உங்களுக்கு ஒரு நாளைக்கு மாலை, ஒரு நாளைக்கு ஜோதி. அப்படி ஜோதினா அதுல காட்டுறது மட்டும் இல்லை, அதுலயே உங்களுக்கு தெரியும். நடராஜர் அந்த இடத்த பார்க்கும் போது வள்ளலார் எப்படி பாக்குறாருன்னா கூரை தெரியாத அளவுக்கு பாக்குறாரு. அதுதான் சிதம்பர ரகசியம். நாம பாக்குறது இப்ப கூரைக்குள்ள பாக்குறது. வள்ளலார் மாதிரி இருந்தா கூரையே தெரியாது. அதான் அது. அதாவது வேய் வகை மேல் காட்டாதே எனக்கு வெளி உறவாக காட்டிய பொருள் ஏது. அந்த பாட்டுல படிக்கலாம். இதுல அந்த அனுபவம் தான் சைவ சித்தாந்தத்தோடைய முடிவு. அந்த இடத்துல இருக்கிற கடவுள் யாருன்னா அந்த ரகசியமா இருக்கிறவன் தான் முருகன் அர்த்தம். அதுல நீங்க பார்த்தா வேலும் தெரியலாம், நானும் தெரியலாம், அது பிரச்சனை இல்ல. சிவன் நடராஜனாயி நடராஜன் வெளியாகிறதுங்கிறது அந்த முழுமையான கடவுள் அனுபவம். அதனாலதான் மா நடம் செய் வரதர் எழுதினார் சேர்க்கிறார். அத பாம்பனார் குகேசன் மா நடம் இடுமால் எழுதினார். குகேசன் என்ன தெரியுமா? முருகன் இல்ல, இந்த நான் என்று சொல்லுகிற தகர குகையிலே இருக்கிற முழுமையான கடவுள். அந்த வேலைய நடுவுல குமரகுருபரருக்கு பிறகு தெளிவா உடனடியா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததனால சிதம்பர சுவாமிகள் மூலமாக கடவுள் அதை நிறைவேற்றி நமக்கு தந்தான் என்று சிதம்பர சுவாமிகளுடைய அருள் வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.